கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசும் பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் என் தமிழை உயிரென்பேன் கண்டீர் என்று தமிழனையை வாழ்த்தி கொங்காய் தமிழ் இனிக்கும் கொங்குவள நாட்டினிலே 50 ஆண்டுகால கல்வி சேவையினை தொடர்ந்து அறத்தின் வழிகாட்டும் நமது ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கல்லூரி பேரவை மற்றும் தமிழ் பேரவை இணைந்து நடத்தும் மருத்துவர் இரா ஆனந்தகுமார் இந்திய ஆட்சிப்பணி அவர்களின் நிலாவும் நானும் நியூட்டன் சொல்லாத விதி இவ்விரு நூல்களின் வெளியீட்டு நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இன்பம் பொங்கும் இவ்விழா இனிதே துவங்குகிறது. இவ்விழாவின் முதல் நிகழ்வாய் தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிடமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மகிழ்ச்சி. பூந்தளிரை வரவேற்பதில் இயற்கைக்கு மகிழ்ச்சி. அவை ஆன்றோர்களை வரவேற்றிட வருமாறு நமது கல்லூரி பேரவையினுடைய துணைத் தலைவர் முனைவர் தா சித்ராமா அவர்களை அன்பு கொண்டு அழைக்கிறோம். இன்று இனிதாக நடைபெற உள்ளது. இந்த விழாவில் கலந்து கொண்டு தலைமையுரையாற்ற இருக்கும் நமது முதலியார் கல்வி நிறுவனத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய ராஜமாணிக்கம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த இரு நூல்களை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றவிருக்கும் நமது ஈரோடு மாவட்ட ஆட்சியர் மதிப்பிற்குரிய உயர் திரு கந்தசாமி ஈயாப்பா அவர்களை வருக வருக என நமது கல்லூரியின் சார்பாக வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது மாவட்ட ஆட்சியர் மாணவர்களுக்கு மட்டுமல்ல நமது ஈரோடு மக்களுக்கு மிக ஒரு உறுதுணையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர். அவர் இன்று நமது கல்லூரிக்கு வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அந்த வகையில் நமது கல்லூரி அவரை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த இனிய விழாவில் தனது இரு நூல்களை வெளியிட்டு, ஏன்னா தற்சமயத்தில் ஒரு நூல் வெளியீட்டு விழா என்றால் அது சென்னையில் மிக பிரமாண்டமாக நடைபெறுவதுதான் வழக்கம். அந்த வகையில் நமது கல்லூரியை தேர்ந்தெடுத்து இன்று இந்த இரு நூல்கள் வெளியிடுவது என்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பேறு. அந்த வகையில் இந்த இரு நூல்களை எழுதிய மதிப்பிற்குரிய நமது ஈரோடு மாவட்டத்தின் முன்னாள் ஆட்சித்தலைவர் மற்றும் இந்நாளைய ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத் ராஜ் கமிஷனர், அது தவிர அரசின் கூடுதல் பணிகள் சிலவற்றையும் கவனித்து கொண்டு இருக்கிறதுக்கு இடையில் அவரது நேர மேலாண்மை மிகவும் உங்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் இந்த இரு நூல்கள் மட்டுமல்ல பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். இந்த நூல்கள் விற்பனைக்கு இருக்கிறது. அதில் அவர் எழுதிய நூல்களின் விவரங்கள் இருக்கிறது. உங்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகமாக இருக்கும். நமது முன்னாள் ஆட்சி தலைவர் இந்த ஈரோட்டை தன்னுடைய தளமாக கொண்டு நூல்களை வெளியிடுவதில் எங்கள் ஈரோடு கலைக்கல்லூரியின் சார்பில் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஆட்சித்தலைவர் முன்னாள் ஆட்சித்தலைவரை பொறுத்தளவில் தனது இரு குழந்தைகளையும் நமது இங்கே ஆட்சி தலைவராக இருக்கும் பொழுது அரசு பள்ளியில் சேர்த்து பயில வைத்திருந்தார். அது எல்லோருக்கும் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விஷயம். உண்மையில் அந்த மாதிரி விஷயம்தான் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகமாக இருக்கக்கூடியது.
அடுத்ததாக இந்த நூலை பெற்றுக்கொள்ளும் நமது கல்லூரியின் முதல் பொறுப்பு முதல்வர் திரு டாக்டர் சுகுமாரன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த விழா இனிதாக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் உறுதுணையாக நின்று நமக்கு உத்வேகம் அளித்த நமது கல்லூரியின் இயக்குனர் முனைவர் ரா வெங்கடாச்சலம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் நமது ஈரோட்டிற்கு அப்துல் கலாம் முதல் மிகப்பெரிய ஆளுமைகளை இங்கு அடையாளம் காண வைத்து நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வைத்து பல சிறப்பு நிகழ்ச்சிகளை நமது கல்லூரியை தளமாக கொண்டு நடத்தி காட்டிய நமது கல்லூரியின் முன்னாள் பொருளாதாரத்துறை தலைவர் மற்றும் கூடுதல் பேராசிரியர் ஜெயின் பல்கலைக்கழகம் பெங்களூரு டாக்டர் மணி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த இனிய விழாவில் மிக சிறப்பான விஷயம், நூலை பற்றிய விமர்சனத்தை சொல்பவர்கள் நமது கல்லூரி மாணவர்கள். அந்த வகையில் நமது கல்லூரி நூலக வாசகர் வட்டத்தை சார்ந்த கு ஸ்ரீவித்யா 3rd BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் மற்றும் ஜோஸ்வா டேனியல் 2nd BCom CS இருவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நமது மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் இருந்து வந்திருக்கும் அலுவலர்கள் மற்றும் அரசு துறையை சார்ந்த பல்வேறு அலுவலர்கள் மற்றும் நமது ஈரோட்டின் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு தங்கவேலு அவர்கள் மற்றும் நமது மரியாதைக்குரிய ஆனந்தகுமார் சார் அவர்களின் நண்பர்கள் சிலர் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு பத்திரிகையாளர்கள் மற்றும் நமது கல்லூரியை சார்ந்த பேராசிரியர் பெருமக்கள், துறை தலைவர்கள் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக நமது மாணவ கண்மணிகள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நமது கல்லூரியின் நிறுவன தலைவர் உயர் திரு வி ராஜமாணிக்கம் ஐயா அவர்களை பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பணி கிராமப்புற வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி ஆணையரும் மற்றும் நிலாவும் நானும் நியூட்டன் சொல்லாத விதி என்னும் நூல்களின் ஆசிரியருமான மருத்துவர் ஆர் ஆனந்தகுமார் ஐயா அவர்களுக்கு நமது கல்லூரியின் இயக்குனர் ஐயா அவர்களை பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலியார் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் வி ராஜமாணிக்கம் ஐயா அவர்களுக்கு நமது கல்லூரியின் தாய் தமிழ் துறையின் தலைவர் கர்னல் முனைவர் க பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பின் ஆசானாய், ஆரவாரமில்லாத மனிதராய், ஈதலுக்கு இலக்கணமானவராய், உள்ளோருக்கு ஊக்கமளிக்கும் முதலியார் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் உயர் திரு வி ராஜமாணிக்கம் ஐயா அவர்களை அருமை நட்புகளுக்கு இனிய அன்பு வணக்கங்கள். நமது கல்லூரியின் செயலர் மற்றும் தாளாளர், வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற சாதனை செம்மல், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர் கே பாலுசாமி அண்ணா சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவிட்டாலும் அன்னாரின் வழிகாட்டுதலுடன் அன்னாரின் சார்பாக அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஏற்புரை வழங்க உள்ள மேடையின் விழா நாயகர், நிலவும் நானும் மற்றும் நியூட்டன் சொல்லாத விதி நூலின் ஆசிரியர், இந்திய ஆட்சி பணியாளர் மருத்துவர் திரு ரா ஆனந்தகுமார் ஐயா அவர்களே, இரு நூல்களை வெளியிட்டு நமக்கு சிறப்புரையாற்ற உள்ள நமது ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் புத்தகங்களின் நண்பர், இலக்கிய சிந்தனையாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர் திரு சா கந்தசாமி ஐயா IAS அவர்களே,
நமது கல்லூரியின் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ந்து 4-5 முறை கலந்து கொண்டு சிறப்பித்த மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கு எங்களது மனம் நிறைந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் நம்மளுடைய முதலியார் கல்வி அறக்கட்டளையினுடைய உறுப்பினருமான நம்மளது அக்னி தங்கவேல் அண்ணா அவர்களையும், கெமெக்ஸ் இந்தியா நிறுவனர் என்று நெருங்கிய நண்பர் திரு ரவி அண்ணா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் வரவேற்பை வழங்கி அமர்ந்திருக்கும் கல்லூரியின் பேரவை துணைத் தலைவர் முனைவர் சித்ரா சகோதரி அவர்களையும், நிலவும் நானும் நூலை பெற்றுக்கொள்ளும் நமது கல்லூரியின் இயக்குனர் ஈரா வெங்கடாஜலம் அவர்களையும், நியூட்டன் சொல்லாத விதி நூலை பெற்றுக்கொள்ளும் நமது கல்லூரியின் முதல்வர் ஈரா சங்கர சுப்பிரமணியன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கவிருக்கும் ஜெயின் பல்கலைக்கழக கூடுதல் பேராசிரியர் நம்மளுடைய முன்னாள் பேராசிரியருமான மணி அவர்களே, நூல் மதிப்புரை வழங்க உள்ள நமது கல்லூரியின் நூலக வாசகர் வட்டம் மாணவி ஸ்ரீ வித்யா மற்றும் மாணவர் ஜோஸ்வா டேனியல் அவர்களே, நன்றியுரை வழங்க இருக்கும் நமது கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் கருணல் பன்னீர்செல்வம் அவர்களே, நமது கல்லூரியின் பெருமிகு அங்கமான பேராசிரியர் பெருமக்களே, எதிர்காலத்தை வழிநடத்த இருக்கும் எனது அருமை மாணவ கண்மணிகளே, அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கங்கள். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து ஒரு தலைமுறை பெரும் கல்வி அறிவானது 7 தலைமுறைக்கும் பாதுகாக்க அமையும் என்பது வள்ளுவருடைய வாக்கு. தமிழ்நாட்டில் புத்தக திருவிழாவை மிகச் சிறப்பாக ஒரு அடையாளமாக ஏற்படுத்தி ஈரோடு நடத்தி கொண்டிருக்கிறது. இன்று நமது கல்லூரியில் நடைபெறும் இந்த புத்தக வெளியீட்டு விழா ஒரு சாதாரண நிகழ்ச்சி மட்டுமல்ல, அறிவையும் ஆராய்ச்சியும் கொண்டாடும் ஒரு சிறப்பு தருணம். கல்வி என்பது பாடத்திட்டத்தில் மட்டும் இல்லாமல் புதிய சிந்தனைகளை உருவாக்கி சமூகத்திற்கு பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்தலும் உள்ளது. இந்த புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியருக்கு அவர்களின் கடின உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் நமது கல்லூரியின் சார்பாக எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு புத்தகம் என்பது எழுத்தின் சேர்க்கை அல்ல, அது ஒரு மனிதனின் அனுபவம், ஆய்வு, கண்டுபிடிப்பு மற்றும் சமூக பொறுப்பு ஆகியவற்றின் வடிவம். புத்தகம் வாசிக்கும் இந்த பழக்கத்தை மாணவ கண்மணிகள் நீங்கள் அனைவரும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கணினி அறிவியல் துறை தலைவர் சுகுமாரன் ஐயா அவர்களை நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இப்போது நிலா மலரும் வெளியிட நமது கல்லூரியின் இயக்குனர் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்வார். சொல்லாத விதி என்னும் நூலின் முதல் நூலினை வெளியிட நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வெளியிட நமது கல்லூரியின் இன்றைய பொறுப்பு முதல்வர் கணினி அறிவியல் துறையின் தலைவர் சுகுமாரன் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்வார். நன்றி. ஏப்ரல் 18, 1975 வெள்ளிக்கிழமை சங்கரசுப்பு மல்லிகா இணையாருக்கு மகனாக விருதுநகர் மாவட்டத்தில் பிறப்பு. இளங்கலையில் கணினி அறிவியல் படிப்பு, தமிழ் இலக்கியம் மற்றும் பொது நிர்வாகத்துறையில் முதுகலை பட்டப்படிப்பு, பொது நிர்வாகத்துறையில் ஆய்வியல் இணையர் பட்டம், ஊரக வளர்ச்சித்துறை, மனித வள மேம்பாட்டுத்துறை, துணை ஆட்சியர், வருவாய் கோட்ட அலுவலர், சிறப்பு துணை ஆட்சியர், உதவி ஆணையர், இணை இயக்குனர், நிர்வாக இயக்குனர், மாவட்ட வருவாய் அலுவலர், ஆவடி மாநகராட்சியின் ஆணையர் இப்பதவிகளில் அலங்கரித்த இவரின் கையொப்பங்கள் தற்போது ஈரோடு மாவட்டத்தின் ஆட்சியராக அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன், கோல் நோக்கி வாழும் குடி என்பார் வள்ளுவ பெருந்தகை. ஆம்,
இக்குறள்பாக்கிணங்க விளங்கும் மஞ்சள் மாநகரத்தின் வேந்தன், ஈரோடு மாவட்டத்தின் ஆட்சியர், இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர் உயர் திரு சா. கந்தசாமி ஐயா அவர்களை சிறப்பு உரை நல்கிட வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த அருமையான நிகழ்வில் தனது 2 நூல்களை வெளியிடுவதற்கு இந்த மாவட்டத்திற்கு, இந்த கல்லூரிக்கு ஒரு வாய்ப்பளித்து வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற நூலாசிரியர், எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கக்கூடிய திரு ஆனந்தகுமார் ஐஏஎஸ் ஐயா அவர்களே, இந்த நிகழ்விலே தலைமையேற்று எங்களை வரவேற்று சிறப்பித்த ஐயா ராஜமாணிக்கம் ஐயா அவர்களே, கல்லூரியுடைய முதல்வர், துணை முதல்வர் மற்றும் பேராசிரியர் பெருமக்களே, இந்த நிகழ்விலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற அக்னி ஸ்டீல்ஸ் தங்கவேலையா அவர்களே, இந்த அரங்கத்திலே 10ஓடு 11ஆக அமர்ந்து எங்களை வேடிக்கை பார்த்துக்கின்ற விபி குணசேகரன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்ற அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்களை அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரே ஒரு மணி சார் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு புத்தக வெளியீடு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்த சொல்லிடாதீங்க, நான் வெளியிடுறதுக்கு ஒப்புக்கிறேன். ஏன்னா அந்த நேரத்துக்குள்ளே 2 நாள் 3 நாளில் நம்மளால் அதை படித்து முழுமையாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் மேலோட்டமாக அந்த புத்தகத்தை 2ஐயும் பார்த்து விட்டேன். அதனால் அதை பற்றியும் நான் கொஞ்சம் பேசிடுவேன். அதற்கு முன்னால் எனக்கு மாணவர்களுக்கு எப்போவுமே மாணவர்கள்ட்ட போனோடனே 2 கோரிக்கை ஒன்று வைப்பேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன லட்சியம் வச்சுருக்கீங்க அப்படின்னு பொதுவாக கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் இங்கே உள்ள மாணவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். உங்களுடைய லட்சியம் எதுவாக இருக்கட்டும், எத்தனை உயரமான தொடுங்கள், ஆனால் 2 நூல்களை தயவு செய்து படித்து புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். ஒன்று நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம், இன்னொன்று திருக்குறள். இந்த 2 நூல்களையும் நீங்கள் படித்து புரிந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் தமிழனாகவோ இந்தியனாகவோ கருதப்பட மாட்டார்கள், உலக மாந்தனாக நீங்கள் கருதப்படுவீர்கள். அந்த செய்தியோடு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். எனக்கும் இந்த நூலாசிரியர் ஐயா ஆனந்தகுமார் அவர்களுக்கும் எப்படி தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் ஐஏஎஸ் ஆகி இப்போ தான் 2 வருஷம் ஆகிடுச்சு. நான் குரூப் 1 பரீட்சை தேர்வாகி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பயிற்சியில் இருந்தேன். பொதுவாக பயிற்சியில் இருக்கிற அலுவலர்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கிற உயர் அலுவலர்களை போய் சந்தித்து வாழ்த்து பெறுவது, அவங்கள்ட்ட அறிவுரை பெறுவது என்பது ஒரு வழக்கம். நான் ஒரு பயிற்சி ஜாயின் பண்ணி ஒரு 2 மாதமாக இவரை போய் அப்படி ஒரு போஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவர் ஜாயின்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸாக இருந்தார். ஏதோ ஒரு நிகழ்வில் நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. நீ 2 மாதம் ஆகிடுச்சே, நீ சந்திக்கலையே அப்படின்னு சொன்னார். எனக்கு உண்மையிலே அப்போ தான் ஐயோ ஒரு தவறு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வச்சுக்கிறாத, அடிக்கடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னு. மறுநாள் காலையில் ஒரு டவுசரும் டிஷர்ட்டும் போட்டு ஒரு ஃபுட்பால் எடுத்துகிட்டு நேராக இன்னொரு ரூமுக்கு வந்துட்டார். வா விளையாட போவோம் அப்படின்னு சொல்லி. இது எனக்கு முதல் அனுபவம். இப்படி ஒரு ஆஃபீஸர். அப்புறம் அந்த சார், இல்லை சார் நான் ஓடுறதெல்லாம் பழக்கம் இல்லை சார் அப்படின்னா, சரி வா என் கூட அப்படின்னு அவர் நடந்து போயிட்டு ஈவினிங் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே நானும் அருண் சுந்தரதேவன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை பற்றி நீங்கள் தான் 2 பேரும் தான் அவங்க வீட்டுக்கு போனோம். நட்பு, அன்பு, இதெல்லாம் ஒருத்தர்கிட்ட பார்க்கணும். இது நான் எனக்கூட தனிப்பட்ட அனுபவம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான பெரும்பான்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுக்கு அவருடைய நட்பும் அவருடைய அன்பும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக விளங்குகின்றது. இதை நான் வெறுமனே எப்படி சொல்கிறது, அவர் இருக்காருங்கிறக்கா சொல்லலை. இன்றைக்கி கூட காலையில் ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, சார் 2-3 நாள் ரொம்ப ஹெக்டிக்காக வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, கமிட்டி வந்துச்சு, அதெல்லாம் வந்துச்சு, ஆனால் கூட நீங்கள் புன்னூறுல இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை விட மோசமாக வேலை பார்த்துலாம் புன்னூறுலாம் இருந்த எங்கள் ஐயா நான் பார்த்துருக்குறேன். சென்னை கார்பரேஷனில் அவங்க ஆர்டிசின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவியில் இருந்தாங்க. தேர்தல் நடந்துகிட்டு இருந்தது. எத்தனையோ சவால்கள், எத்தனையோ பிரச்சனைகள் வரும்போதும் அந்த பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் நீ மதியம் சாப்பாடு எடுத்துனா வா எங்கூட அப்படின்னு எங்களோட ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசும் பொழுது எங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை பூரா குறைச்சி விட்டு எங்களை ஒரு உந்து சக்தியோடு வேலை பார்க்குறதுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதே போல் 2-3 இப்போ நானும் ஏற்கனவே அரசு பணியில் இருந்து அனுபவத்தோடு வந்தாலும் கூட சில தருணங்களில் அப்படி தருமாடிடுவோம். நீச்சல் தெரிஞ்சவனை தண்ணிக்குள்ளே இருந்தால் கூட அவன் நீச்சல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இல்லை. அந்த மாதிரி
அந்த மாதிரி நானும் 2-3 தருணங்களில் வந்து அவர்கிட்ட வந்து அவருடைய ஆலோசனையை கேட்ட உடனே ரொம்ப இயல்பாக அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நீ பார்த்துக்க அப்படின்னு எங்களை வந்து வழிநடத்தி, இது நான் வந்து திரும்பவும் சொல்கிறேன், இது தனிப்பட்ட முறையில் நான் வந்து அவரை பழகுனதுனால சொல்லலை, நிறைய அலுவலர்கள் அதை சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. ஏன்னா இதில் வந்து நம்முடைய மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னென்னா ஹெல்ப் சீக்கிங் டெண்டன்சி அப்படின்னு சொல்லி, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது சரியான ஆள்கிட்ட போய் நம்ம தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியறதில்ல. ரெண்டாவது அப்படி ஆட்கள் நிறைய நமக்கு தட்டுப்படுறதில்ல. அப்போது அவங்க வந்து அவங்க அப்படி ஒரு இந்த இடத்துல நம்ம ஒரு பிரச்சனை இருக்கும், இதை இவர்கிட்ட சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு. இது வந்து மேலை நாடுகளில் ஒரு மிக எளிமையான பழக்கம். அவங்களுக்கு ஒரு மனதில் ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குழப்பத்திற்கு வந்து தீர்வு செய்வதற்கு அதற்குன்னு அனுபவப்பட்ட அல்லது பயிற்சி பெற்ற ஆட்கள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு சின்ன கட்டணத்தை கொடுத்தோ கட்டணம் இல்லாமலோ அந்த விஷயத்தை வந்து செஞ்சுட்டு வரலாம். அப்படி இது வந்து நம்ம கம்யூனிட்டியில் சமூகத்தில் வந்து அப்படி வந்து ஏன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து வேறு ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம சரியாக செய்யக்கூடிய பணிகளையும் செய்யாமல் விட்டுறோம். அப்போ அந்த பிரச்சனையை சரி பண்ணால் நாம் ஏற்கனவே வழக்கமாக செய்து கொண்ட பிரச்சனைகள் வந்து சுமூகமாக நடக்கும். இதில் கண்டிப்பாக அரசு நிர்வாகத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் அது எப்படி சொல்லுவோன்னா குடும்பத்தையும் அலுவலகத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேலன்ஸ் இருந்ததுன்னா குடும்பத்துலேயும் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், அலுவலகத்துலேயும் வந்து திறம்படையாக பணி செய்ய முடியும், அதன் மூலமாக நிறைய மக்கள் பணி செய்ய முடியும். அதற்கு ஒரு உதாரணமான ஒரு ஆஃபீஸர் நிறைய விளையாட்டு சம்மந்தமாக, அதாவது கிரிக்கெட் விளையாடுறது, ஃபுட்பால் விளையாடுறது, அப்படி வந்து குழுவாக இணைந்து நாட் ஒன்லி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பல துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய அலுவலர்களையும் நண்பர்களாக இணைத்து கொண்டு அவர் கூட ஒரு நாள் நம்ம பயணம் பண்ணோம்னா அன்றைக்கு முழுமையாக மகிழ்ச்சியோடு இருக்கலாம். ஒரு நண்பரை அவரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதை வச்சு இன்னொரு 10 நண்பர்களை உருவாக்கி விட்டுருவார். இதெல்லாம் தான் வந்து இந்த புத்தகங்கள், அதுதான் என்ன முக்கியம். நான் எதற்காக இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த புத்தகங்களில் 2 புத்தகம், ஒன்று நிலாவும் நானும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக இந்த 2 புத்தகத்தில் வந்து 2 புத்தகத்தில் நான் தெரிந்து கொண்ட விஷயங்கள்லேருந்து ஏற்கனவே வந்து ஐயா வந்து 900 கதைகளை முடித்து சின்ன ஒரு நிமிட கதைகளை முடித்து 901லேருந்து 1050 வரைக்கும் இந்த புத்தகத்தில் வந்து தொகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தில் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை, படித்த விஷயங்களை, தான் அனுபவித்த விஷயங்களை ரொம்ப நகைச்சுவையோட எளிமையாக வந்து அவர் வந்து அதை வந்து ஆவணப்படுத்துதலை வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார். பெரும்பாலும் நம்முடைய சமூகத்தில், அதுவும் இந்தியாவில், தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆவணப்படுத்துறதுங்கிறது ரொம்ப குறைவு. இப்போது நாங்கள்லாம் இப்போ வந்து இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸராக இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய நாட்டில் எப்படிப்பட்ட பழங்குடி மக்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் புத்தர் வந்து 8 வால்யூம் வந்து புக்கு போட்டிருக்காரு. 8 வால்யூம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒருவருடைய முழு வாழ்க்கையும் அதற்கு வந்து செலவிட்டிருந்தால் மட்டும் தான் எழுதியிருக்க முடியும். அத்தனை இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நம்ம நாட்டை சேர்ந்த நம்ம பழங்குடிய மக்களை பற்றி ஒருத்தர் வந்து வெளியே எழுதியிருக்கார். நம்ம யாரும் அதை ஆவணப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யலை. அதை தான் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து எந்த ஒரு தீர்வுக்கும், அந்த பழங்குடியினப்பட்ட தீர்வுக்கும் அந்த புத்தகத்தை ரெஃபர் பண்ண வேண்டியிருக்குது. அவ்வளவு துல்லியமாக ஆவணப்படுத்தியிருக்காங்க. அதே போல் வந்து இயல்பாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை இது முக்கியமானது, இது முக்கியம் இல்லை அப்படி இல்லாமல் சாதாரண நிகழ்வுகளையும் ஒரு நல்ல ஒரு வடிவத்தில் வந்து நம்ம வந்து கொடுக்கும் பொழுது அது எளிதாக மக்கள் வந்து படிப்பதற்கு, ஏன்னா இந்த ரீடர்ஸில் நிறைய டைப் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் இருப்பாங்க. இந்த பிகினர்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி புத்தகங்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவன் வந்து ஒரு பெரிய ரீடராக வந்துடுவான். அந்த அளவுக்கு வந்து எளிமையாக அந்த நடை, சொல்லக்கூடிய விஷயங்களுடைய வந்து அவ்வளவு புரிதலோடு அதை சொல்கிறது, நகைச்சுவோடு சொல்கிறது, இதையெல்லாம் வந்து அந்த நிலாவும் நானும் புத்தகத்தில் நான் பார்க்குறேன். அந்த கதைகளை வந்து நீங்களும் வாங்கி படித்து பாருங்கள்னு ஒரு சஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நியூட்டன் சொல்லாத விதி, இந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே நிறைய பயண நூல்கள் வாசித்திருக்கிறேன். இந்த மாணவர்களில் நிறைய பேர் நீங்கள் வந்து நூல்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பொதுவாக நமக்கு ஒரு பார்வை இருக்கும். அதில் நூல்களை வகைப்பாடை எடுத்து பிரித்து பார்த்தோம்னா அத்தனை வகையான நூல்கள் இருக்குன்னா அதில் வந்து பயணம் இலக்கியங்கிறது தமிழில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அதில் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணவர் அப்படின்னு சொன்னால்
நம்ம குடகு அப்படின்னு ஒரு நூல் எழுதின ஏகே செட்டியார் அப்படின்னு ஒரு தமிழர். அவர் தான் காந்தியை பற்றி முதல்ல அவர் உயிரோடு இருக்கும்போதே படத்தை, அந்த டாக்குமெண்ட்ரி படத்தை வெளியிட்டவர். அதுக்கப்புறம் வந்து உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கும், அவர் பெரிய பணக்காரலாம் கிடையாது, ஆனால் அவர் வந்து சென்று வந்து அந்த பயண இலக்கியத்தை தொடங்கி வைத்த ஆளுமை வந்து அவர் தான். அதுக்கப்புறம் வந்து அவருடைய குடகு அப்படிங்கிற ஒரு நூல், நம்முடைய காவிரி பிறந்து வருகிறது இல்லையா, அதை பற்றி ஒரு நூல் இருக்குது. அந்த புத்தகத்தை நான் பார்த்துவிட்டு ஒரு 10 வருஷம் அந்த புத்தகத்தை படித்து எப்படியாவது என்னோடய வாழ்க்கையில் ஒரு தடவை நான் வந்து குடகுக்கு போயிட்டு வரணும், அந்த புத்தகத்தை படித்ததுனால போயிட்டு வரணும், மற்றதுக்காகவும் இல்லை. அந்த அளவிற்கு அந்த இடத்துல போய் இருந்து தங்கி இருந்து அவர்களுடைய கலந்துரையாடி, அவர்களுடைய திருவிழாக்கள் பங்கேற்று, அவங்களுடைய திருமண நிகழ்ச்சிகளில், துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்று, அங்கே இருந்த உயர்ந்த நம்முடைய மார்ஷல் இருந்தார், அவரெல்லாம் வந்து அங்கே அந்த இடத்துலேருந்து பிறந்து வளர்ந்தவங்க தான். அவங்களெல்லாம் சந்தித்து உரையாடி, அப்படி அந்த மக்களை பற்றி, அங்குள்ள நிலப்பரப்பை பற்றி, அங்குள்ள கலாச்சாரத்தை பற்றி அருமையாக பதிவு செய்திருப்பார். இதே போன்று நிறைய இலக்கியங்களே சொல்லலாம். ஒரு புத்தகம் வந்து எனக்கு அதுபோல் ரொம்ப முக்கியமான புத்தகமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னென்னா, அந்த புத்தகம் வந்து ஹிமாலயம்னு ஒரு புத்தகம். ஷவுக்கத் அலி அப்படின்னு சொல்லி ஒரு மலையாளி ஒரு எழுத்தாளர் எழுதின புத்தகம். அந்த புத்தகம் என்ன அப்படின்னா, நான் ஹிமாலயத்துக்கு போகணுங்கிற ஆர்வம் கொண்ட ஆள் கிடையாது. அதெல்லாம் வந்து வேற ஒரு மனநிலை வேணும். அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, ரஜினி மனநிலையில் உள்ளவங்க அங்கே போவாங்க, கமல் மனநிலையில் இங்கேருந்து பேசுவாங்க. ஆனால் நான் கமல் மலையிலேருந்து பேசுகிறேன்னா எனக்கு அங்கே போகிறதுக்கான எண்ணம்லாம் தோன்றுறதில்லை. ஆனாலும் கூட அந்த நூலில் ஒரு 2-3 ஆண்டுகள் அவர்கள் வந்து அந்த இமயமலையில் முக்கியமாக சொல்லக்கூடிய பகுதியிலெல்லாம் போய் பார்த்து அதனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அணுவாக அனுபவித்து அந்த புத்தகத்தில் வந்து எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் வந்து சாகித்ய அகாடமியுடைய பரிசு பெற்ற ஒரு நூல். இதே போல் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து நான் எப்போதுமே மாணவர்கள்ட்ட பேசும்பொழுது நீங்கள் புத்தகத்தை ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது 2 விஷயத்தை சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய சாதாரணமாக ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் வந்து 60லேருந்து 80 ஆண்டுகள் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நாம் இந்த 80 ஆண்டுகள் பெறக்கூடிய அனுபவத்தை நாம் வந்து ஒரு முழுமையான ஒரு நாவலை படிப்பதன் மூலமாக, ஒரு முழுமையான ஒரு ஆளுமையை பற்றி படிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையும் வாழ்ந்ததற்கான அனுபவத்தை நாம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 1. 2வது, கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து சென்று பார்க்க முடியாத இடங்களை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஓநாய்க்குள்ள சின்னம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம் வந்து சீனாவில் நடந்ததாக அந்த கதை இருக்குது. சீனாவில் உள்ள அந்த பனிப்பிரதேசங்கள் நடந்த கதை. நம்ம அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அந்த பகுதியில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கிறது அவங்களோட இருந்து நாம் வந்து அனுபவித்தது போன்ற ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுக்கும், அதற்கான வாய்ப்பை நமக்கு கொடுக்கும். அதே போல் வந்து நம்ம அந்த ஒவ்வொரு நாட்டில் உள்ள விஷயங்களையும் படிக்கும் பொழுது எனக்கு நம்முடைய நேஷனல் புக் ட்ரஸ்ட்லேருந்து ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, பாகிஸ்தானிய சிறுகதைகள் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக நமக்கு வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் ஏதோ எதிர்நாடு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த சிறுகதைகளை நீங்கள் படிச்சிங்கன்னா நம்ம மக்களுக்கும் அந்த மக்களுக்கும் வித்தியாசமே இல்லை. அறம் சார்ந்த வாழ்க்கையிலையும் உணர்வு சார்ந்த வாழ்க்கையிலையும் மக்களிடையே எங்கேயுமே வித்தியாசம் இல்லை. நம்ம போட்டுக்கிற கோடுகள்லாம் வந்து சும்மா வந்து அரசியல் ரீதியான கோடுகளே தவிர மக்களுக்கிடையிலே மனங்களுக்கிடையே எந்த வேறுபாடும் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்க முடியும். அதுபோன்று வந்து இவங்க ஐயாவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் வந்து அந்த எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அப்போ அந்த டென்ஷனை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கேருந்து அப்சர்வர் அப்படிங்கிற டியூட்டியில் வந்து எலெக்ஷன் வந்தால் ஒரு 40 நாள் 45 நாள் வந்து அந்த இடத்துக்கு போய் அவங்க இருக்கணும். அப்போ அவங்களுக்கு ரொம்ப வேலை கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக இருக்கும் அப்படின்னா, காலையில் ஒரு 1 ஹவர், ஈவினிங் ஒரு 1 ஹவர், இடையில ஒரு ஒன்ஸ் போய்ட்டு வந்து அவ்வளோதான். மற்ற நேரத்தில் உள்ள வந்து அவங்க வந்து அந்த பகுதியை வந்து புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த பகுதியில் நடைபெற்ற அனைத்து விஷயங்களும், அது சார்ந்த புத்தகங்கள், அது சார்ந்த நிகழ்வுகளெல்லாம் மிக அருமையாக தொகுத்து இந்த நியூட்டனின் சொல்லாத விதி என்ற தலைப்பில் ஒரு அருமையான நூலாக கொண்டு வந்திருக்கிறார். கண்டிப்பாக இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் சில காலம் தங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்போது எனக்கு உதாரணமாக சொல்லணும்னா, இந்த நினைவு வந்து நான் ஏற்கனவே 2-3 முறை நான் நினச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 மாதம் நம்ம ஈரோட்டில் இருக்கிற பவானி சாகர் பயிற்சி நிலையத்தில் 2 மாதம் பயிற்சியில் இருந்தேன். உண்மையிலே என்னோடய வாழ்க்கையில் வந்து மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால்,
நம்ம நார்மலாக ஆஃபீஸில் வேலைனா கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். இங்கே பயிற்சிக்கு போனோம்னா படிச்சுட்டு எக்ஸாம் எழுதலாம். ஏற்கனவே நான் வந்து ஒரு 4 ஆண்டுகள் அரசு பணியில் இருந்ததுக்கப்புறம் அந்த பயிற்சிக்கு போனேன். அதனால் எனக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாம் அதனால் வந்து பெருசாக நான் வந்து படிக்கணும்னு தேவையில்லை. அதனால் நிறைய புத்தகங்களை வாசித்தேன், நண்பரோடு வந்து உரையாடினேன், நிறைய சீட் விளையாண்டோம். அந்த மாதிரி வந்து ஒரு ஜாலியாக இருந்த ஒரு பீடம். அதை பற்றி நான் வந்து எழுதணும் அப்படின்னு நினச்சிருக்கும் போது இது வந்து எனக்கு ஒரு தூண்டலாக இருக்குது. கண்டிப்பாக நான் அப்படி ஒரு முயற்சியை வந்து எடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அங்கே அவர் சாப்பிட்ட ஹில்ஸாங்கிற மீனை பற்றி, அங்கே அவர் சந்தித்த நண்பர்களை பற்றி, அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு நிலப்பரப்பை பற்றி, அப்புறம் அங்கே இருக்கின்ற சினிமாவை பற்றி, அங்கே நம்முடைய சுதந்திர போராட்டத்திற்கு முன்னால் வந்து விடுதலை காலத்துக்கு முன்னால் அவங்க இவங்க வெள்ளைக்காரர்கள் ஆண்ட பகுதியில் இருந்த வரலாற்றை பற்றி, இப்படி அந்த ஒரு மாநிலம் பற்றி நம்ம வந்து புரிந்து கொள்வதற்கு நமக்கு வந்து இப்படி ஒரு பார்வை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது இது போன்ற ஒரு ஆளுமைகள் நமக்கு வந்து அவர் கூட்டு சொல்லி வந்தால் தான் நமக்கு வந்து கிடைக்கும். இல்லைனா எல்லாரும் போய் வந்து அந்த மாதிரி இடத்துல வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்காது. அப்போ மாணவர்கள் இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னா இது ஒரு ஆரம்பம். இது போன்று நீங்கள் நிறைய அனுபவங்களை பெற வேண்டுமென்றால், நிறைய ஆட்களை சந்திக்க வேண்டுமென்றால் அதை நீங்கள் வந்து இந்த மாதிரியான புத்தகங்கள் மூலமாக நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கிறேன். நான் நேற்று முந்தா நாள் வந்து ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன். அந்த கல்லூரியில் போகும்போது மாணவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்டேன். அதே கேள்வி இங்கேயும் நானும் கேட்குறேன். உங்கள் கல்லூரி நூலகத்தில் எத்தனை புத்தகங்கள் இருக்கின்றன? ஆஃபீஸ் நம்பர் 57,000. சரியான எண்ணிக்கை தானே? நூலகருங்க இருக்காங்களா? சரிதானம்மா? நீங்கள் தான் சொல்லியே கொடுத்தீங்களா? அதில் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன அப்படின்னா, யாராவது ஒரு மாணவராது இந்த 57,000 புத்தகத்தில் ஒரு 50 புத்தகமாவது படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோமா? 50 புத்தகம். எத்தனை படிச்சிருக்கீங்க? 50க்கு மேலே படிச்சிங்க. வாழ்த்துக்கள். ஒரு புத்தகம் கொடுப்பா, அவருக்கு இன்னொரு புத்தகம் நம்ம கொடுத்துருவோம். மாணவர் ஜோஸ் ஓ டேனியல் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் கேட்கும்போதெல்லாம் எந்த இடத்துலேருந்தும் ஒரு பதில் வராதுன்னு நினச்ச இடத்துல வந்து அப்படி ஒரு ஆளுமை வந்து இந்த மன்றத்தில் உருவாகியிருக்காருங்கிறது தயவு செய்து நான் வந்து இதை பெருமைக்காக சொல்லலை. கண்டிப்பாக ஜோசோ டேனியல் நாளைக்கு பேசப்படக்கூடிய மனிதராக உருவாவார். சாதாரண விஷயம் இல்லை. நம்ம வந்து இப்படி ஒரு வாய்ப்பு இன்றைக்கி 50 ஆண்டு அல்லது 60 ஆண்டுகளுக்கு முன்னால் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு கல்லூரியை இந்த இடத்துல நடத்திட்டு இருக்காங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. அது இங்கே இருக்கிற தேவையை உணர்ந்து அவர்கள் வந்து அரசாங்கத்தில் கல்லூரியில் உருவாக்க முடியாதுங்கிற இடத்துல நாங்கள் உருவாக்குறோம், நீங்கள் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பித்து இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை இங்கே உருவாக்கிறீங்கன்னா, இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். இன்றைக்கு வந்து நாம் வந்து இப்படி ஒரு நிறுவனத்தில் வந்து படிக்கிறோம், பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்குகிறோம் இல்லையா? இப்படியெல்லாம் ஒரு அமைப்பே இல்லாத காலம் இருந்தது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போல்லாம் படிக்கணும்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் திண்ணைப்பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்க. அது ஒரு முறை. அதற்கு முன்னால் ஒருத்தருக்கு வந்து ஒரு இந்த மாதிரி பட்டம் கொடுக்குற இதெல்லாம் வந்து அந்த உயர்நிலையில் இருந்தது. சாதாரண ஆட்கள் வந்து ஒருத்தர் படிக்கணும்னு நினச்சாருன்னா என் சரிதம்னு சொல்லிட்டு ஊவே சாமியார் அவருடைய நூலில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு திருக்குறள் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அவர் இருக்கிற பகுதியில் இல்லைனா பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் யார்கிட்ட திருக்குறள் இருக்குன்னு அவர் விசாரிக்கணும். முதல்ல திருக்குறள் படிக்கிற அளவுக்கு கொஞ்சமாவது பேசிக் அரிச்சொடி அவருக்கு தெரியணும். உடனே அவர்கிட்ட விசாரிக்கும் பொழுது இன்னார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் அவரிடம் போய், ஐயா நான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் படிச்சிருக்கிறேன், நான் இப்போ திருக்குறள் படித்தா எனக்கு வந்து போதும்னு நினைக்கிறேன், திருக்குறள் எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் ஒரே நாளில் சொல்லிக் கொடுக்க முடியாதுப்பா, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும், என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு இல்லை எல்லா வேலையும் அவரை வாங்கிக்கிட்டு அவருக்கு கை கால் அமுக்கி விட்டு
அவருக்கு துணி துவைச்சி கொடுத்து, அவருக்கு சமையல் பண்ணி கொடுத்து, எல்லா வேலையும் பண்ணிவிட்டு இவர் ஓய்வாக இருக்கும்போது அந்த புத்தகத்தை ஓலைச்சுவடி எடுத்து வா அப்படின்னு சொல்லி அந்த ஓலைச்சுவடியில் ஒரு அதிகாரத்தை அவருக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு இன்னொரு அதிகாரம், இப்படியே வந்து இந்த 1133 அதிகாரத்தையும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு 2 அல்லது 3 ஆண்டுகள் ஆகிவிடும். அப்படி தான் அவங்க வந்து நூல்களை வந்து நம்ம ஆட்கள் முன்னால் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு வந்து நமக்கு இத்தனை புத்தகங்கள் ஒரு இடத்துல இருக்குது. அவ்வளவும் உங்களுக்கு தேவையான புத்தகமாக இல்லை. ஆனால் பொதுவான புத்தகங்கள்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது யாராலும் படிக்கலாம் இல்லையா, அதை நாம் எத்தனை படிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் உயரம் நிற்பீர்கள். இந்த உயரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண மனிதனுக்குடைய பார்வைக்கும் நிறைய புத்தகங்கள் படித்தவனுக்கு பார்வைக்குள்ள வேறுபாடு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், திருக்குறளில் ஒரு நல்ல அருமையான குறள் இருக்குது. குன்றேறி யானை போர் கண்டட்டால் தன் கைத்து ஒன்று உண்டாக செய்வான் வினை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வெல்த் அல்லது செல்வம் அப்படி ஒன்று இருந்ததுன்னா அதனால் வந்து ஒருத்தர் செயலை செய்யும்போது நமக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அந்த குறளுடைய பொருள். 2 யானை சண்டை போட்டுருக்குது, பக்கத்தில் நம்மளால் நின்று பார்க்க முடியாது. ஆனால் அதே இது ஒரு குன்றின் மேலே நம்ம இருந்து பார்த்தோம்னா அந்த யானைகள் நின்று சண்டை போடுறது நமக்கு வந்து ஒரு இன்பகரமான ஒரு காட்சியாக இருக்கும் அப்படிங்கிறத. அப்போ அதே போல் வந்து ஒரு சாதாரண நிலையில் ஒரு மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா அவனுடைய பார்வைக்கும் ஒரு 10-100 புத்தகங்களை படித்து உலக பார்வையை புரிந்து கொண்ட, இந்த சமூக அமைப்பை புரிந்து கொண்ட, சமூகத்தின் ஏற்றத்தாழ்வுகளை புரிந்து கொண்ட, இந்த சமூகத்தினுடைய உச்சங்களை புரிந்து கொண்ட ஒருத்தர் நின்று பார்க்கும் பொழுது அவருக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்னவென்னா, பார்வையிலே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது, நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளில் வித்தியாசம் இருக்குது, நாம் அடையக்கூடிய உயரத்தில் வித்தியாசம் இருக்குது. இவர் அடையக்கூடிய உரத்தை அந்த கீழேருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக போக முடியாது. அப்போது இந்த பருவம், இந்த கல்லூரி பருவம், இதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான பருவம். இந்த பருவத்தில் நீங்கள் அடுத்த ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு எப்படி வாழ்ந்துவிடப் போகிறீர்கள் என்பதை குறித்து உங்களுடைய பார்வையும் அந்த பார்வைக்கான தகவல்களும் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக உயர்ந்த இடத்துல இருந்து பார்ப்பீங்க. இதை நான் எப்போவுமே ஒரு உதாரணத்தின் மூலம் விளக்குவேன் மாணவர்களுக்கு. என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னால், மாணவர்கள்ட்ட கேட்கும் பொழுது பசங்க வந்து ரொம்ப ஆர்வமாக ஆம்பளை பசங்க வந்து வேணா நான் போலீஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். உடனே அவன்கிட்ட கேட்பேன், போலீஸுக்கு போகிறேன்னா என்ன போலீஸுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், சார் போலீஸ் தான் சார் போகிறேன், யூனிஃபார்ம் போட்டுருவாங்கல்ல, கையில் கம்பு வச்சுருப்பாங்க, அடிப்பாங்க எல்லாரையும் அவரை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து ஒரு பள்ளி மாணவனுக்குள்ள பருவம். நீங்கள் கல்லூரி மாணவர்கள் என்றால் போலீஸ் அப்படின்னா போலீஸில் எந்த நிலைக்கு நீங்கள் போக போகிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்க வேண்டும். எந்த நிலைக்கு போக போகிற, நீ 10th முடிச்சிருந்தீங்கன்னா நீ கான்ஸ்டபிளாக போகலாம். நீ கான்ஸ்டபிளாக போனால் அது கிரேட் 2 கான்ஸ்டபிளாக போவ, கிரேட் 1 எஸ்ஐ இன்ஸ்பெக்டரு. வாழ்க்கையில் மேக்ஸிமம் நீ அச்சீவ் பண்ண போகிறது இன்ஸ்பெக்டராக தான் இருக்கும். ஓகே, நான் வந்து டைரக்ட் எஸ்ஐயாக போக போகிறேன் சார் அப்படின்னா நீ டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி முடித்து டைரக்ட் எஸ்ஐயாக போனீங்க அப்படின்னா அடுத்து இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி, எஸ்பி, மேக்ஸிமம் எஸ்சி வரைக்கும் உங்களுக்கு போக முடியும். ரொம்ப ரேராக சில பேர் டிஐஜி ஆகியிருக்காங்க. அப்படியும் இல்லை, நான் வந்து குரூப் 1லேருந்து டிஎஸ்பி ஆகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், குரூப் 1ல் டிஎஸ்பி ஆனவரை டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி, எஸ்பி, டிஐஜி, ஐஜி, ஏடிஜிபி வரைக்கும் குரூப் 1ல் வந்தவங்க வந்திருக்காங்க. ஓகே, இதையெல்லாம் தாண்டி நான் போலீஸே வந்து இன்னும் உச்சபட்ச இடத்துக்கு போகணுன்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கணும், உங்கள் சர்வீஸை வந்து ஆரம்பிக்கணும். அப்போது அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனீங்கன்னா இப்போ நான் சொன்னாங்களா இந்த இடங்களாக கடந்து ஏடிஜிபி, டிஜிபி ஆகி அகில இந்திய அளவில் இருக்கிற போலீஸ் துறைகளுக்கெல்லாம் வந்து தலைவராக இருக்கிற வாய்ப்பு கூட வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு கிடைக்கும் தன்னுடைய சர்வீஸை வந்து ஆரம்பிச்சிங்கன்னா. அப்போது நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய பயணத்தை தொடங்க போகிறீங்கள்லேருந்து இந்த 3-4 ஆண்டுகளில் நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்பது தான் முடிவு செய்யும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு போலீஸ் போதும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னால் போதும், எனக்கு போலீஸ் போதும், அது எந்த போலீஸாக இருந்தாலும் சார் போலீஸ் தானே சார் அப்படின்னு சொல்லி சொன்னால். ஆனால் நீங்கள் முடிக்கும் பொழுது எந்த இடத்துக்கு முடிப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்போ முடிவு பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் குறைந்த ஒரு இடத்துல தான் நீங்கள் இருக்க வேண்டியிருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால் இன்னும் கொஞ்சம் தகுதிகளை வளர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய படிப்பின் மூலமாக. அதே போல் வந்து நான் படிக்கிறது அப்படின்னா வெறுமனே வந்து கல்லூரி படிப்பு அல்லது இந்த சட்டப்படிப்பை பட்டு நான் வந்து எப்போவுமே அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா நான் வந்து இப்போ இந்த கல்லூரியில் வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்குமே அந்த கல்லூரி 50 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள ஒரு புகழ்பெற்ற கல்லூரியில் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் என்னுடைய படிப்பை எல்லாம் டிகிரி எல்லாம் ஒரு டிகிரி கூட வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு கல்லூரியில் நிறுவனத்தில் போய் படிக்கல. நான் வாங்கினது எல்லாருமே கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் படிப்பு தான். நான் டிப்ளமோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் படிச்சுட்டு நான் வந்து அரசு பணிக்கு 95ல் உள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து
பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற கோர்ஸ் வந்து வீக்கெண்ட் காலேஜ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படித்தேன் மனோன்மணி சுந்தரா யூனிவர்சிட்டியில். அப்புறம் எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஃபில் எல்லாமே அரசாங்க சம்பளத்தோடு வந்து வீட்டில் இருந்தே படித்த படிப்பு தான். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நான் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் சார், நான் வந்து ஏழை வீட்டிலேருந்து வந்திருக்கிறேன், எனக்கு வந்து வாய்ப்பெலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே நிலைமையிலேருந்து நானும் வந்தேன். எங்கள் அப்பாவும் அம்மாவும் படிக்கலை, எங்கள் அப்பாவும் அம்மாவும் படிக்கலை. எங்களுக்கு வந்து பெரிய அரசியல் பின்புலம் அதெல்லாம் இல்லை, எனக்கும் இல்லை. இப்படி நிறைய இல்லைகளுக்கு பின்னால் தான் மிகப்பெரிய ஆளுமைகள் உருவாகியிருக்கிறாங்க. இன்றைக்கு வரும்பொழுது தற்செயலாக ஒரு புத்தகத்தை நான் வந்து வாசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. வாசிக்கல அந்த புத்தகத்தை அட்டைப்படை பார்த்தேன். என்ன அப்படின்னா, உலகத்தை மாற்றிய ஏழைகள் அப்படின்னு சொல்லிட்டு. யார் யாரெல்லாம் வந்து உலகத்தை மாற்றிருக்காங்களோ அவங்கெல்லாம் சாதாரண இடத்துலேருந்து வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம வந்து அந்த பொருளாதார நிலை வந்து ஒரு தடை இல்லை, நம்முடைய இலக்கு எது அப்படிங்கிறத புரிந்து கொண்டவர்கள் மட்டும்தான் அந்த இலக்கை நோக்கி பயணம் போகிறார்கள், இலக்கை அடைகிறார்கள். அந்த இலக்கை அடைவதில் வந்து தடைகள் இருந்தாலும், அந்த இலக்கை வந்து அவர் அடையாவிட்டாலும் அவன் வந்து ஒரு முழுமையான நிறைவான வாழ்க்கையை வாழ்கின்றான். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உங்களுடைய இலக்கினை மிக உயர்ந்ததாக நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அளவுக்கு வந்து நான் வந்து பேசினதை வந்து நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு வந்து இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற நம்முடைய அக்னிஷீல்ஸ் ஐயா வந்து ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. என்ன அப்படின்னா, நேற்று நம்முடைய மாவட்டத்தில் வந்து பாரதி விழா, நம்முடைய ஸ்டாலின் குணசேகரன் ஐயாவுடைய மக்கள் சிந்தனை பேரவை அவர்கள் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய இந்த பாரதி விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கல, தயவு செய்து அந்த கூட்டத்தில் நீங்கள் பாடிய ஒரு பாடலை பாடணும் அப்படின்னு கேட்டாங்க. அதை பாடலோடு என்னோடய உரையை நிறைவு செய்கிறேன். அந்த பாடல் ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டாலின் குணசேகரன் ஐயா வந்து என்னை வந்து பார்த்து இந்த பாரதி விழாவுக்கு அழைப்பு விழுக்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 28 ஆண்டுகளாக நாங்கள் வந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு வந்து நேது சுந்தரவடிவேலு அப்படிங்கிற பெரியவருடைய படத்தை நீங்கள் திறந்து வைத்து பேச வேண்டும். இறையன் பொய்யா வந்து ராஜன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தொல்லியல் அறிஞருக்கு வந்து இந்த பாரதி விழா கொடுத்து கௌரவிக்க இருக்கிறார்கள் வர சொன்னாங்க. அவர் பேசிட்டு போன உடனே நான் வந்து அந்த தமிழ் பாடல் மரபில் வந்து காவடி சிந்தனை ஒரு மரபு இருக்குது. அது வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் கழுகுமலைங்கிற அப்படிங்கிற இடத்துல பக்கத்தில் சென்னிக்குளம் இடத்துல அண்ணாமலை ரெட்டியார் அப்படிங்கிற ஒரு கவிஞர் வந்து மிக சிறப்பாக பாடுவார். அவரை பற்றி நான் படித்துட்டு இருக்கும்போது பாரதியும் இவரையும் இணைத்து வந்து அந்த ஒரு பாடலை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உருவாக்கின பாடலை ஐயா படிக்கணும்னு கேட்டாங்க. அதனால் அந்த பாடலோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். தேச விடுதலை போரில் நெஞ்சை நிமிர்த்தி நின்ற பல பேரில், தேச விடுதலை போரில் நெஞ்சை நிமிர்த்தி நின்ற பல பேரில், மக்கள் கடலேயொரு படையாயல தமிழ் பாடிட கவி பாரதி ஊதித்தான், தடம் பதித்தான். எட்டய பூரத்தில் பிறந்தான், இளம் வயதில் கவிதையில் சிறந்தான். கேட்போர் மனமே உருகிடவே கவிமலையே தரும் கருமேகம் என்றானான், சுயம்பானான். சந்த தமிழ் பாடல் கொடுத்தான், வெள்ளைக்காரனின் தூக்கத்தை கெடுத்தான். சொல்லை எடுத்தே தனதெதிரே வரும் படையே பலம் அறவே கவி படித்தான், செயல் முடித்தான். ஞான தமிழ் மகன் பாட்டு நாளும் மக்கள் இதை கேட்டு தங்கள் அறியா நிலை கடந்தே ஒரு அழியா நிலை பெறவே வழி செய்தான், மடம் கொய்தான். நன்றி. நன்றி ஐயா. குரல் பாவினாலும் அறிவு பாவினாலும் உங்கள் அனுபவ பாவினால் எங்களுக்கு வழங்கி புதிய நூல்களை அறிமுகம் செய்து எங்கள் மாணவர்களுக்கு அறிவுப்பாலை வழங்கி எங்கள் ஐயா அவர்களுக்கு நன்றி. அறியாமை இருளகற்றி அறிவு ஒளியாய் விளங்கும் நமது கல்லூரியின் மேல்நாள் பொருளாதாரத்துறை தலைவரும் ஜெயின் பல்கலைக்கழகத்தின் கூடுதல் பேராசிரியருமான முனைவர் மணி ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். எவ்வளோ நேரம் நிகழ்ச்சினா 1 மணி நேரத்துக்கு நிகழ்ச்சியை நாம் திட்டமிட வேண்டும் என்று ஆனந்தகுமார் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த 1 மணி நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் ஆனந்தகுமார் ஐயா அவர்களுக்கும் வந்து நேர கட்டுப்பாடு இல்லை.
எங்களுக்கு நேர கட்டுப்பாடு இருக்கிறது. நான் ஒரு 2 நிமிடத்தில் முடித்துக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டேன். அந்த 2 நிமிடத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு 4 அல்லது 5 வரிகள் இவ்வளோதான். அதில் நான் ஒன்று சொல்ல வேண்டியதில் மாவட்ட ஆட்சியர் அது கொஞ்சம் விரிவாகவே சொல்லிட்டார். நான் ஒற்றை வரியில் அது சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஒரு மனிதனுக்கு என்னென்ன குணங்கள் இருக்க வேண்டுமோ அத்தனை குணங்களும் நிரம்பியவர் ஆனந்தகுமார் ஐயா. அது எப்படி வாய்க்கப்பட்டது? சில நேரம் நமக்கு அது பொறாமை கூட இருக்குது. நம்ம கூட நல்ல மனுஷனாக தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்க முடியல. எனவே அது ஒரு செய்தி. அப்படி ஒரு மனிதனாக நம்ம வரணும். அதுவும் கூட ஒரு IAS அதிகாரி ஆன பிறகு அப்படி ஒரு மனிதனாக இருப்பது ஒரு முக்கியமான சிறப்பு. IAS ஆன பிறகு அப்படி இருப்பது என்பது ஒரு முக்கியமான சிறப்பு. இரண்டாவது எப்படி அவரால் IAS பயிற்சி கல்லூரிக்கு இருக்கு டேராடூனில் இருக்கிற IAS பயிற்சி கல்லூரியில் இவரை இயக்குனராக போட்டு அடுத்து அரசு சிந்திக்கணும், நம்ம ஏதாவது செய்யணும் சார். நம்ம அதுக்கு அதாவது IAS அதிகாரிகள் ஒரே ஒரு வார்த்தை மேலிருந்து கீழே வரைக்கும் ஒருவரை கூட கடிந்து கொள்ளாமல் எல்லா வேலையும் எப்படி வாங்குறது அப்படின்றதுக்கு ஆனந்தகுமார் IAS அவர்கள் ஒரு மிக சிறந்த உதாரணம். இங்கே அவர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கும்போது அனைத்து கடைநிலை ஊழியர்களிருந்து அவருடைய அலுவலகத்தில் இருக்கிற கடைநிலை ஊழியர்களிருந்து கீழே ரவுண்டாக உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு மிக உயர்ந்த பண்பு. அப்படிப்பட்ட மனிதர் இன்றைக்கு நமது கல்லூரியில் 2 நூல்கள் வெளியிட்டதும் அந்த ஒரு நூலில் நியூட்டன் சொல்லாத விதியில் அணிந்துரை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்ததும் எனக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக கருதுகிறேன். அடுத்தது அந்த புத்தகம் நிலாவும் நானுக்கு 3 மாதம் வெயிட் பண்ணார் என்கிட்ட. ஒரு அணிந்துரை நீ அதை கொடு அப்படின்னு. நான் அது தரவே இல்லை. ஆனால் அப்பொழுது கூட அந்த நேரத்தில் நடந்த எனக்கும் அவருக்கும் நடந்தான வாட்ஸ்அப்பிலான உரையாடல் அவருடைய பண்பை மிகவும் உயர்ந்த பண்பாக காட்டியது. ஆக அப்படி ஒரு இந்த நம்ம புத்தகங்கள் வெளியிடப்பட்டது. புத்தகங்கள் குறித்து 2 புத்தகங்கள் குறித்தும் 2 வார்த்தைகள் தான். அவர் நம்ம மாவட்ட ஆட்சியர் சொன்னதான், இந்த பயண இலக்கியத்தில் இது ஒரு புதிய வழித்தடம், புதிய அணுகுமுறை. அவர் அதில் கோட் பண்ணக்கூடிய புத்தகங்கள் இருக்குது பாருங்கள், அதுக்காகவே இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். அவ்வளவு ஆங்கில நூல்களை அதில் கோட் பண்ணுறாரு. அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதமும் சரி. பயண இலக்கியத்தில் அது ஒரு புதிய யுத்தியிலான முன்னத்தி ஏர் என்று சொன்னால் அது நியூட்டன் சொல்லாத வீதம். அதே மாதிரி இன்றைக்கு நிறைய பேருக்கும் படிக்கிறதுக்கே நேரம் இல்லை, படிக்க மாட்டேன்றாங்க, அடம்பிடிக்கிறாங்க. எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்கள கூட இருந்தால் இதே படி என்று சொல்லி அவர் கேப்சூல் மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய சிறுகதை. வெளிநாட்டிலேருந்து நிறைய நேனோ கதைகள் என்று புகழ்பெற்றிருக்கிறது. இங்கு அந்த கதைகள் புகழ்பெறவில்லை. அதனுடைய நேனோ கதைகளுடைய தந்தையாக ஆனந்தகுமார் ஐயா அவர்கள் தான் விளங்க இருக்கிறார்கள். எனவே இந்த நூல்கள் உங்களுடைய விற்பனைக்காக இங்கு இருக்கிறது. 2 நூல்களுக்கும் 30% சிறப்பு கழிவு கொடுக்கப்படும். 2 சேர்ந்து 250 ரூபாய் வாங்கி செல்பவர்கள் வாங்கி செல்லலாம். எங்களுடைய கல்லூரிக்கு அவரும் கல்லூரி நிர்வாகத்தில் ஒருத்தர் தான், அகின்சீல்ஸ் தங்கை ஐயா அவர்கள். அவர் ஒரு சிறந்த புனிதர்தான். வாடிய பெயரை கன்றபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனம் படைத்தவர். அவர் எதேச்சியாக நாம் எந்த ஒரு அழைப்பதிலும் இல்லாமல் போடாமல் நம்ம கலந்துக்கிட்டது சந்தோஷம். அதே மாதிரி எங்கள் ட்ரஸ்ட்டை இந்த இணைப்பதில் பார்த்த உடனே தலைவர் நான் ஆகணும்னு சொல்லி முன்கூட்டியே இது போன்ற நிகழ்ச்சிகளை மட்டுமல்ல, ஒரு கல்லூரியினுடைய அவருடைய அதிகபட்ச எளிமையை காட்டக்கூடியவர். நான் நிறைய படிக்கலை, நீங்களாம் நிறைய படிக்கணும் அப்படின்னு நம்ம மாணவர்களை பார்த்து பேசக்கூடியவர். அப்படி ஒரு தலைவரும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இருந்தது. இந்த ஒரு விழா மிக மன நிறைவான விழா. இதில் வாழ்த்துறை வழங்குவதற்கும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி கூறிய விடைபெறுகிறேன். நன்றி. படிக்காதவன் ஒரே வாழ்க்கையை மட்டுமே வாழ்கிறான், ஆனால் வாசிப்பவன் 1000 வாழ்க்கையை வாழ்கிறான் என்ற வார்த்தைக்கிணங்க நமது கல்லூரியின் நூலக வாசகர் வட்ட உறுப்பினர்கள் மற்றும் நமது கல்லூரியின் மாணவர்கள் நிலாவும் நானும் நியூட்டன் சொல்லாத விதி என்னும் இவ்விரு நூல்களுக்கும் மதிப்புரை வழங்க வருமாறு அழைக்கின்றோம். முதலில் நிலாவும் நானும் என்ற புத்தகத்தை மதிப்புரை செய்ய வருமாறு சே பர்வேஷ் பிரபு இளங்கலை வணிகவியல் 2ஆம் ஆண்டு மாணவரை அழைக்கின்றோம்.
எப்பவும் எங்கேயும் யார் கூடயும் போட்டி போட்டுட்டு இருக்காதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரையும் டாமினேட் பண்ணுங்க. நொஹிவலி சேப்பா தோமினே சாம்பலமோ. First of all, very good morning to all our respected collector sir and all our higher officials and the Bukkoda author Ra Anand Kumar sir. Nice to meet you sir. Then all our respected staffs and my dear friends. Very good morning. Sorry, very good afternoon. Sorry friends, புக்கை படிச்சுட்டு என்னால் வெளியே வர முடியல, அவ்வளோ உள்ளே இழுத்துட்டாரு, சாரி. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக்கை பார்த்த உடனே நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு ஒரு பெரிய கியூரியாசிட்டி மனசில் இருந்தது. ஒரு ஆத்தர், ஒரு டைரக்டர், ஒரு நரேட்டர் வந்து ஒரு புக்கை எழுதுறது வேறு. ஆனால் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன், அதாவது ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு புக்கை எழுதுறாரு அப்படின்னா அதுக்குள்ளே அவர் எவ்வளோ பெரிய கண்டென்ட் எல்லாம் உள்ளே வச்சிருப்பாருன்னு எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியாக இருந்தது. பிகாஸ் அந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே நமக்கு இன்டர்நேஷ்னல் குளோபல் லெவல் இஷ்யூஸ் எல்லாமே உள்ளே எடுத்திருக்கும். ஸோ அவர் ஒரு புக்கை எழுதுறாரு அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியாக இருந்தது. நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு அணிந்துரை இருந்தது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அணிந்துரையை வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐ மீன் மிஸ்டர் விவேகானந்தர் சார் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அதை படிக்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சார் உள்ளே என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சுருக்கமாக முன்னாடி சொல்லியிருந்தார். படிக்காமல் இருக்கவே முடியல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தலைப்புகள் எல்லாம் பார்த்தேன். தலைப்புகளெல்லாம் அவ்வளோ ஒரு காமெடியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு ஃபிலாசபிக்கலாகவும் இருந்தது, அதே சமயம் அவ்வளோ ஒரு ஹியூமரஸாகவும் இருந்தது. ஒரு 2-3 எக்ஸாம்பிள் பார்க்குறீங்களா? சிவக்காத மருதாணி, பேஜாராக இருக்குது, கோல் போஸ்டை பிடுங்கியவர், வாக்கிங் வித் கடவுள், இன்னும் எத்தனையோ, எல்லாமே அவ்வளோ ஹிலாரியஸாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் அப்படியே புக்கை படிக்க ஆரம்பித்தேன். இந்த புக்கோட ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் வந்து முழுக்க சார் வந்து ஸ்போர்ட்டிவாக ஆரம்பிச்சிருக்காரு. அதில் அவர் கொடுத்துருக்க அந்த பேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சார் கண்டிப்பாக ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ பேஷன்ஸ் அதில் வந்து இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். முழுக்க அந்த கேமுக்குள்ளே ஊறி போய் அந்த ஒரு சுச்சுவேஷனை நமக்கு அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாரு. ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொன்னோன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஃபுட்பால் பிளேயர் ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஃபுட்பாலை பற்றி தான் சார் சொல்கிறாரு. ஃபுட்பால் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு இருக்கு ஏரில். சார் எப்படி யூஸ் பண்ணுறாரு பாருங்கள். வேக்யூம் கிளீனர் பார்த்துருக்கீங்களா? குப்பையெல்லாம் உறிஞ்சு எடுக்கும். ஜம்ப் பண்ணி வேக்யூம் கிளீனர் மாதிரி உறிஞ்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ ஹிலாரியஸாக இருந்தது அந்த பார்ட். அதுக்கப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படிங்கிறவங்க பெரும்பாலும் ரொம்ப பிஸியாக தான் இருப்பாங்க. ட்ரைனிங்கு, ப்ராக்டிக்ஸு, அது இதுன்னு. திடீர்னு ஒரு மேரேஜுக்கு போகணுங்க ஞாபகம் வந்துருந்து அதே ஜெர்சியோட படபடன் மேரேஜ் உள்ளே நுழைஞ்சிட்றாங்க. அங்கே ஒரு புள்ளிங்க பாய் அவரை பார்த்து, சார் ஜெர்சியில் கூட பேஜாராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வேர்ட்ஸை சார் அப்படியே அங்கே கொடுத்துருக்காரு. ரொம்ப சிரிப்பாக வந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு ஃபிலாசபினா ரொம்ப பிடிக்கும். நானே ஒரு ஃபிலாசபி உருவாக்கியிருக்கேன். நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த மாதிரி ஃபிலாசபிஸ் எல்லாம் உங்களுக்குள்ளே வச்சுருக்கீங்களோ அதோட ஒட்டுமொத்த வெளிப்பாடு தான் நீங்கள். அந்த மாதிரி பல ஃபிலாசபிஸை சார் தன்னோட புக்குக்குள்ளே கொண்டு வந்திருந்தார். நாட் ஓன்லி இண்டியன்ஸ், இன்டர்நேஷ்னல் லெவலில் மிகப்பெரிய ஆத்தர்ஸோட, மிகப்பெரிய ஃபிலாசபர்ஸோட ஃபிலாசபியெல்லாம் அந்த புக்குக்குள்ளே இருந்தது. நான் அப்படியே மிரண்டுட்டேன். அதில் ஒரு ஃபிலாசபியை வந்து சார் அந்த கதையோட மெர்ஜ் பண்ணியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபுட்பாலெல்லாம் விளையாண்டு முடிச்சாச்சு. கால் முழுக்க ரத்த காயம், தழும்பு. அப்போ அந்த ஃபுட்பால் பிளேயர் வந்து ஸ்விம்மிங் பூல்குள்ளே ரெஸ்ட் எடுக்கிறாரு. சார் இங்கே வந்து அந்த ஃபிலாசபியை கொண்டு வந்திருக்காரு. எந்த அளவுக்கு நம்மளோட மைண்டையும் நம்மளோட ஃபிசிக்கையும் நாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நாம் யார் நாம் உணர்வோம். இந்த சீனை மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மூவியாக சார் கொடுத்துருந்தார் அப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரியோட ஐகானிக் சீனாக அது இருந்திருக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இமேஜின் பண்ணுறதுக்கே நினச்சி பாருங்கள். அவ்வளோ பெரிய ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே உட்காந்து தன்னோட மனசை ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணி யோசிக்கிறாரு, அடுத்த மேட்ச்சில் நம்ம எப்படி விளையாடணும் அப்படின்னு. கிரேட் ஒர்க் சார். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், சார் கொஞ்சமாக இந்த கதையோட செகண்ட் ஃப்ரேஸுக்கு போனார். செகண்ட் ஃப்ரேஸில் ஒரு வித்தியாசமான விஷயத்தை கொண்டு ஆரம்பித்தார். காட்டெருமைகள். எப்படியெல்லாம் ரைமிங்காக யோசிக்கிறாருன்னு என்னால் நம்பவே முடியல. கண்டிப்பாக சார் ஒரு ப்ரொஃபஷனல் ரைட்டரும் கூட இருந்திருக்கணும். பைசன் அப்படின்னா காட்டெருமையை சொல்லுவோம். காட்டெருமையை பிடிக்க போகிற ஒரு சுச்சுவேஷன். அப்பா வந்து தன்னோட பையனை பார்த்தா மைசன் அப்படின்னு ஓடி வருவாங்க. பைசன் உங்களை பார்த்த உடனே மைசன் அப்படின்லாம் ஓடி வராதுன்னு சார் எழுதியிருக்காரு. ரொம்ப ஹிலாரியஸாக இருந்தது. அப்புறம் இன்னொரு நான் நல்லா நோட் பண்ண ஒரு விஷயம், காட்டெருமையை வந்து ஷூட் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மயக்க மருந்து கொடுத்து ஷூட் பண்ண போகிறாங்க. பட்டாசு வெடிக்கும் போது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பயந்து பட்டாசு வெடிப்போம், பம்பி பட்டாசை பற்ற வைப்போம் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தான் அந்த கன்னை வச்சு அந்த ஷூட் பண்ணுற மேன் வந்து பயந்து அந்த காட்டெருமையை பிடிக்க உதவியிருக்காரு. ரெண்டாவது, இந்த காட்டெருமை கதையை முடிக்கும் போது ஒரு கிரேட் ஃபிலாசபியை சார் அங்கே கொடுத்துருந்தாரு. இதுவும் ரொம்ப கவரும்படியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சிலந்தி இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பைடர் வந்து வளப்பின்னும், நம்மளால முடியாது. தேனி வந்து தேன் செய்யும், அது நம்மளால முடியாது. கரையான் புற்று கட்டும், அதுவும் நம்மளால முடியாது.
அதுங்களுக்குள்ளேயே வேற ஒன்று செஞ்சுக்க முடியாது. அதெல்லாம் ஒவ்வொருத்தரோட ஸ்பெஷல் டேலண்ட்ஸ். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆல் ஹேவ் யூனிக் டேலண்ட்ஸ், யூ டூ கேன் அச்சீவ், வி ஆல் ஆர் யூனிக் அப்படிங்கிறத சார் அங்கே அவ்வளோ சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. ஆழ்ந்து படிச்சிங்கன்னா இது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சார் வந்து ஒரு லோக்கலைஸ்டான, ஒரு ஃப்ரீயான, ஒரு கேஷுவலான கதையை கொண்டு போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ரொம்ப இழுத்த ஒரு 2 விஷயத்தை நான் சொல்கிறேன். சாரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸாக தான் அது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தளவுக்கு இமேஜின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தெரியாத ஒரு ஊரில் வந்து போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், டாக்ஸியில். இமேஜின் பண்ணிக்கோங்க, தெரியாமல் அந்த ஊர் கார் வந்து நம்ம கார் மேலே மோதிட்டார். நாம் என்ன பண்ணுவோம்? பெரும்பாலும் சரியில்லை சார், பிரச்சனை எல்லாம் வேண்டாம், அப்படி தானே போவோம். இவர் வந்து இறங்கி அங்கே தகராறு பண்ணியிருக்காரு. தகராறு கடைசியில் மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க வேற மதுரைக்காரங்க எல்லாம் வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. கடைசியில் நம்ம ஆள் கெத்த விடக்கூடாதுன்னு, நீங்கள் மதுரைனா நான் சென்னைடா பார்த்தரலாம், நாங்கள் ஒரு சூப்பரான பஞ்ச் டைலாக் எழுதியிருக்காரு. அது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயமும் சார் வந்து சொல்லியிருந்தாரு. இதுதான் ரொம்ப ரொம்ப காமெடியான விஷயம். ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது நம்ம நிறைய பேர் டிராஃபிக்லலாம் வரவங்க தான், நமக்கு தெரியும். கலர் டிராஃபிக் சீட்டெல்லாம் அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். பின்னாடி இருந்து பயங்கரமான ஹார்ன் அடிக்குது. பின்னாடி இருந்து ஆட்டோக்கார் வந்து பயங்கரமாக பேட் வேர்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல சார் எப்படி இப்படி யோசிச்சாரு என்னால் நம்பவே முடியல. தெரிஞ்ச கெட்ட வார்த்தையோட தெரியாத கெட்ட வார்த்தையை சொல்லி கொடுத்து என்னோட வெக்காபுலரி அதிகம் பண்ணிட்டாரு, ரொம்ப நல்லது அப்படின்னு எழுதியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் அப்படின்னா காமெடிஸ் தான். கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் காமெடியினால் மட்டும்தான் இப்படியெல்லாம் யோசிக்க முடியும். சார் கண்டிப்பாக ஒரு வெர்சடைல் டேலண்டட் பர்சனாக மட்டும்தான் இருக்கணும். பன்முக திறமையாளராக இருந்தால் மட்டும்தான் இவ்வளோலாம் எழுத முடியும். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபிலாசபிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். திரும்ப திரும்ப அதாவது ஒரு 2-3 கதைக்கு ஒருக்கா அத்தனை ஃபிலாசபிஸ் வந்து உள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இப்போ நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வைங்க, நம்ம அந்த பிரச்சனையை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்கோம். இங்கே தான் சார் நமக்கு சொல்கிறாரு, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்கள் வருத்தப்படுறீங்க, கவலைப்படுறீங்க தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. வருத்தப்படுறதை தான் நீங்கள் நிறுத்தணும்னு சொல்கிறாரு. சச் அ கிரேட் ஃபிலாசபி. இந்த மாதிரி கதை முழுக்க முழுக்க நவுந்துக்கிட்டே வருது ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறத கூட சார் வந்து தன்னோட புக்கில் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு பெரிய அத்லெட்டுக்கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச இந்த கேமில் உங்களுக்கு பிடிச்ச பார்ட் என்ன, இந்த கேமில் உனக்கு என்ன பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உண்மையான அத்லெட் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எனக்கு கிடைச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுவார். அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் சொல்கிறேன். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரிவ்யூ பண்ண கொடுத்த சான்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். கண்டிப்பாக நான் படித்ததுலேயே இதுதான் ஒரு எக்ஸ்ட்ராடினரி புக். சூப்பர் சார், கிரேட் ஒர்க். கண்டிப்பாக இந்த யங் ஜென்ரேஷன் இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். நிறைய இடத்துல நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், புக்கு அப்படின்னா வந்து நிறைய தமிழ் சொற்கள் இருக்கும், பழந்தமிழர் அப்படி இப்படின்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கேஷுவலாக லோக்கலாக சார் எழுதியிருக்காரு. யங் ஜென்ரேஷனை நல்லா டார்கெட் பண்ணி எழுதியிருக்காரு. உங்களுக்கான புக்கு தான் இது. அவ்வளவும் ஃபன்னியாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே தத்துவம் பேசுவாங்களா, அட்வைஸ் பண்ணுவாங்களா, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். முழுக்க முழுக்க காமெடி 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 தான். நல்ல கதைக்குள்ளேயே நம்ம உள்நோக்கி போகிற மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு சின்ன முக்கியமான விஷயம், ரெஸ்பெக்டட் கலெக்டர் சார் வந்து போலீஸ் டிகிரிஸ் பற்றி சொல்லியிருந்தார். இங்கே ஒரு ஹானரபிள் மென்ஷன் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கலெக்டர் சாரோட சேஃப் கார்டாக இருக்கவர் கன்மேன், நம்ம காலேஜோட கிராஜுவேட். நான் ஏன் எப்படி இவ்வளோ கரெக்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் என்னோட அண்ணன். ஷோர் சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் இந்த புக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நமக்கான புக். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ உளறியிருப்பேன். அது வந்து உளறல் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ஆத்தர் சார்கிட்டேருந்து கிடைச்ச ஒரு மோட்டிவேஷன். சார் எப்படி வந்து கவர்மெண்ட்டில் இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்திருந்தாலும் தன்னோட பேஷனாக இருந்த அந்த ரைட்டிங்கை விடாமல் அதையும் டெவலப் பண்ணி இன்றைக்கி நம்ம முன்னாடி ஒரு ஐடியாவில் நிற்கிறாரோ, அந்த மாதிரி எனக்கும் டிரான்ஸ்லேஷன் அண்ட் லிங்குவிஸ்டிக் ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், போட்டி போடாதீங்க, டாமினேட் பண்ணுங்கள். நொஹிவெலி சேப்பா தோமினே சாம்பலமோ, இது ஒரு பிரெஞ்சு டிரான்ஸ்லேஷன், நான் தான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த மோட்டிவேஷன் சார். நானும் உங்களை மாதிரி லைஃப் லாங் இந்த டிரான்ஸ்லேஷனை என் கூட கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஒரு லிங்குவிஸ்டிக்காக மாறணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், திங்க் பிக், ட்ரீம் பிக் அண்ட் அச்சீவ் பிக். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவான். நன்றி. அடுத்ததாக நியூட்டன் சொல்லாத விதி என்ற நூலை மதிப்புரை செய்ய வருமாறு பா. ஜோஷ்வா டேனியல், இளங்கலை நிருமச் செயலாண்மை 2ஆம் ஆண்டு மாணவரை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நியூட்டன் சொல்லாத விதி. நியூட்டன் 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே வாழ்ந்த ஒரு மனிதன். அந்த மனிதன் பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம்தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மேலும் பல்வேறு அறிவியலாளர்கள் தங்களுடைய கண்டுபிடிப்புகளை இந்த மேடையிலே நான் உட்கார்ந்து கொண்டே ஒளிவாங்கியின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு
ஒரு மாபெரும் விதி என்று சொன்னால் நியூட்டன் விதிதான். அப்படிப்பட்ட நியூட்டன் சொல்லாத விதி நம்முடைய ஆனந்தகுமார் சார் கண்டுபிடித்திருக்கிறார். என்ன விதி என்று நான் சிந்தித்து பார்த்து அந்த புத்தகத்திற்குள்ளே சென்றேன். நம்முடைய மாணவர் பர்வேஸ் சொன்னது போலதான் அந்த புத்தகம் முழுவதுமாக ஒரே சிரிப்புமாக தான் இருந்தது. அந்த புத்தகத்தில் சிரிப்பு மட்டுமல்ல, தங்களுடைய வாழ்க்கையில் மாணவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், ஒவ்வொரு மனிதரும் தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும், வாழ்க்கையிலே பிற்பகுதியிலே நான் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதான கருத்துக்களை அந்த மனிதர் அங்கே குறிப்பிட்டிருந்தார். அதிலே ஒரே ஒரு காமெடியை மட்டும் நான் சொல்லிவிட்டு போகிறேன். என்ன காமெடி என்றால், ஜப்பான் பெண்களிடம் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவர்கள் மிகவும் சிரிப்பார்களாம், அவர்கள் நட்பாக பழகுவார்களாம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். சரி, நானும் தான் நினச்சேன், போய் சொல்லலாம் போல, மிக அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது கீழே அடுத்த லைன் போட்டிருந்தார் சாரு. அந்த மாதிரி 5 பேர் அங்கே சென்றார்கள். அதிலே ஒருவர் போய் ஐஸ்கிரீம் வாங்குகிறார். நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அவர்களும் கூடுதலாக ஐஸ்கிரீம் வைத்து கொடுத்து விட்டார்கள் என்று அதில் இருந்தது. இதை நம்மூரிலே அதை அப்ளை செய்தால் செருப்பு பிஞ்சிடும் என்று அவர் எழுதியிருந்தார். நான் எழுதலப்பா, அவர் எழுதியிருந்தார். இப்படி பெறும் அதிலே நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதரிடம் நாம் எவ்வாறு மேன்மையாக நடந்து கொள்ள வேண்டும், அங்கே நடத்தைகள், ஒரு மனிதனுடைய நடத்தை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அந்த கதைகள் சொல்கிறது. அந்த கதையினுடைய தொடக்க புள்ளி எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், மேற்கு வங்கத்திலே அந்த மனிதர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அங்கே உயர்மட்ட பதவியில் அங்கே இருக்கிறார். அங்கிருந்த அந்த மனிதர் எவ்வாறு அந்த மக்களோடு, மேற்கு வங்க மக்களினுடைய மிகப்பெரிய பொக்கிஷமாக பார்க்கக்கூடிய ஹல்சா மீன் என்ற ஒரு மீன் இருக்கிறது. அந்த மீனை உண்ணுவதற்கு அவர் பட்ட பாடு இருக்கிறதே ஏப்பா, அந்த மக்கள் தாலியை விற்றாவது அந்த மீனை சாப்பிட வேண்டும் என்று எண்ணுவார்களாம். அப்படி சுவையான மீன். அந்த மீனிலே ஆரம்பிக்கக்கூடிய கதை எங்கு முடிகிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எவ்வாறு உயர வேண்டும், ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் வாழ்க்கை நெறிகளை எவ்வாறு வகுத்துக் கொள்ள வேண்டும், அது மட்டுமல்ல, ஒருவன் எவ்வாறு தன் வாழ்க்கை நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் உரிய ஒரு பாணியிலே அவர் எழுதியிருக்கிறார். மிகவும் சுலபமாக படிக்கக்கூடிய முறையிலே ஒவ்வொரு மாணவர்களும் பின்னாட்களே நான் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்னர் நான் என்னவாக இருக்க வேண்டும் சொன்னார் அல்லவா, IPS ஆக வேண்டும், போலீஸ் ஆக வேண்டும் என்று. அப்படி நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்று இன்று முடிவு செய்யுங்கள். அப்படி முடிவு செய்தால் பிற நாட்களில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று இன்னைக்கு முடிவு செய்வதுதான் நீங்கள் 20 ஆண்டுகளுக்கு பின்னால் எப்படி இருப்பீர்கள் என்பது. அந்த புத்தகத்தை படியுங்கள், மிகவும் காமெடியாக இருக்கும். நீங்கள் போய் சொல்றாதீங்க அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு செருப்பு பிஞ்சிடும் என்று வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சிந்திக்க நேரமில்லை. சிறகாய் பறந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் பல பணி சுமைகள் இருப்பினும் சில நேரம் ஒதுக்கி எங்கள் அழைப்பை ஏற்று ஊக்கமும் ஆக்கமும் அளிக்க பறந்து விரிந்த மனம் கொண்டு இவ்விழாவிற்கு வருகை புரிந்து இவ்விழாவின் இலக்கியமாகவும் விளங்குபவர், களைப்பே அறியாத காற்றாக விளங்குபவர். இவர் பேச்சை கேட்டால் கல்லும் கனிந்துருகும், புல்லும் போர்வாளாய் மாறும். இத்தகு சிறப்பு வாய்ந்தவர் டாக்டர் ஆர் ஆனந்தகுமார் ஐயா அவர்களை பற்றிய ஓர் சிறிய அறிமுகம். ஐயா அவர்கள் 6/9/1975 ஆண்டு திரு AR ராமசாமி மற்றும் திருமதி R ஜெயலட்சுமி இணையருக்கு மகனாக பிறந்தார். தனது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியில் முதலிடம் பெற்றார். பிறகு நாமக்கல் கால்நடை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கால்நடை அறிவியல் பட்டப்படிப்பு முடித்து உத்தரப்பிரதேசம் பரேலியில் உள்ள சென்ட்ரல் ஏவியன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதுகலை பட்டத்தை பெற்றார். இவர் பெற்ற விருதுகள் ஆவன: 5 பல்கலைக்கழக தங்கப்பதக்கங்கள், நில மறுசீரமைப்பு அறிக்கையின் வெள்ளிப்பதக்கம், இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியில் சிறந்த விளையாட்டு வீரர். இவை மட்டுமன்றி இவர் USA, ஜெர்மனி, இஸ்ரேல், தென்கொரியா, பின்லாந்து மற்றும் தைவான் போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்துள்ளார். இவர் சென்னை கால்பந்து மற்றும் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் லீக் போட்டிகளில் விளையாடியுள்ளார். இதுவரை 21 தமிழ் நூல்களை வெளியிட்டுள்ளார். அவையாவன: பூக்கள் நாளையும் பூக்கும், படிப்படியாய் படி, உயிர் தேடும் உள்ளம், தேர்வு வாழ்க்கையும் தேர்வும்,
போன்ற 21 நூல்களையும் இவர் வெளியிட்டுள்ளார். துணை ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், கூடுதல் ஆட்சியர், ஊராட்சி ஒன்றிய ஆணையர், மாவட்ட வருவாய் அலுவலர், கூடுதல் செயலாளர், இயக்குனர், தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர், ஆணையர் போன்ற எண்ணற்ற பதவிகள் வகித்துள்ளார். இன்று நம் அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்துள்ள டாக்டர் ஆர் ஆனந்தகுமார் ஐயா அவர்களை நல்லதொரு ஏற்புரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சாகும் வரை தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். ஓடையிலே என் சாம்பல் கரையும் போது ஒன் தமிழே நீ சலசலத்து ஓட வேண்டும் என்றார் ஈழத்து கவிஞர் பண்டிதர் சச்சிதானந்தம் பிள்ளை. அவர்தம் வழியிலே நாள்தோறும் தமிழ் படித்து அதை பகிர்ந்து மகிழ்ந்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நடைபோட்டு கொண்டிருக்கின்ற எனக்கு இத்தகையதொரு அற்புதமான கல்லூரியில் மாலை பொழுதிலே நடக்கின்ற நல்லதொரு விழாவினிலே கலந்து கொள்வதற்கு அனுமதியும் வாய்ப்பையும் வழங்கிய தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு அரசுக்கு என் முதற்கண் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லதொரு மேடையினிலே அழகாக வீற்றிருக்கின்ற மாவட்ட ஆட்சியராக, அதுவும் ஈரோடு மாவட்ட ஆட்சியராக இருப்பது என்பது வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பேறு. அன்பு இளவல் திரு கந்தசாமி ஐயா அவர்களே, மற்றும் இந்த கல்லூரியினுடைய தாளாளர், அக்னி ஸ்டீல்ஸினுடைய உரிமையாளர் பேராசிரியர் மணி சார், மற்றும் இங்கே இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள், முதல்வர்கள், பேராசிரியர்கள், அன்பு மாணவ செல்வங்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பிற்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 புத்தகங்களையும் இங்கே வெளியிட வேண்டும் என்கின்ற தளராத முயற்சிக்கு சொந்தக்காரர் நீங்கள் எல்லோரும் நான் என்று நினைப்பீர்கள். அது மணி சார் அவர்கள்தான். அவருக்கு தான் அந்த கிரெடிட் ஃபுல்லாக போகும். அவர் எந்த கேள்வி கேட்டாலும் சார் இது உங்களோட விழா, நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அது ஒரு வகையில் என்னுடைய எந்த பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளாத ஒரு இலகுவான வாழ்க்கை முறைக்கு பயனுள்ளதாக இருந்தது. இந்த புத்தகங்களை எல்லாம் நான் எழுதியதாக கருதவே இல்லை, தானாக அவை என் வழியாக வெளியே வந்திருக்கின்றன என்று தான் நினைக்க வேண்டும். இந்த கூட்டத்திலே முதலில் பேசும் பொழுது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சொன்னார்கள், அவர் ட்ரைனிங்கில் இருக்கும்போது நான் ஃபுட்பால் விளையாட அழைத்து சென்றேன் என்று. தெரிஞ்சிருந்தால் இன்றைக்கும் ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஆர்கனைஸ் பண்ணி அவர் வருவார்னு நம்ம. ஸோ அந்த சம்பவம்லாம் எனக்கு நினைவில் இல்லை. ஸோ அப்போ நான் இன்னும் எவ்வளோ பேரை நாம் ஃபுட்பால் விளையாட அழைச்சிருப்போம் அப்படின்றத யோசித்து பார்க்குறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் ஒரு காவடி சிந்து பாடினார். அந்த காவடி சிந்தினுடைய தாக்கம் நம்ம திரு தங்கவேல் ஐயா அவர்கள் அவர்கிட்ட பல முறை கேட்டுட்டு, ஒருவேளை கலெக்டர் இங்கே பாடாமல் விட்டுட்டாருன்னா சார் நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்னு என்கிட்ட சார் அவர் நான் ஞாபகப்படுத்தியிருக்கேன், அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னா கூட வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் சொல்லிடணும் அப்படின்னாரு. அப்படி அந்த பில்டப் அவர் கேட்கும்பொழுது நான் பார்த்துட்ருக்கேன், நல்லதொரு பாடலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் பாடும்பொழுது அதனுடைய சந்தம் எவ்வளோ ஒரு மனதில் நிற்கக்கூடிய ஒரு சந்தம். மெட்டுக்கு பாட்டு எழுதுவது மிகச்சிறந்த திறமை. திரைப்படங்களில் ஐயா அறிவுமதி ஐயாவெல்லாம் நேரில் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. செம்பூவே பூவே உன்மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ, அப்படி அந்த பாட்டு அவர் எழுதிய பாடல். அவரை சந்திச்சுட்டு அடுத்த நாள் அவர் தங்கியிருக்கிற ரூமுக்கு போகிறேன். அப்புறம் அவர் எந்த ரூமில் இருக்காருன்னு தெரியாதனால அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு, செம்பூவே வந்தால் வழி உண்டோ அப்படின்னு தான் கேட்டேன். அவர் கதவை திறந்து அழைத்து சென்றார். அவர் அத்தகைய பாடலினுடைய திறமைகளை நான் அகநக அப்படின்ட்டு அந்த ஜோஸ்வா டேனியல் உங்களுக்கு கொடுத்த புத்தகத்தில் அவரோட கந்தசாமி அவர்களுடைய கவிதைகள் இருக்கின்றன, வெண்பாக்கள். மரபு பாடலை எழுதுவது மிகச் சிரமம். அது எவ்வளவு சிரமமாக இருக்கிறது என்று பார்க்கலாம் என்று
கந்தசாமி சார் பாடிய காவடி சிந்தனை பாராட்டி ஒரு காவடி சிந்தை எழுதி இங்கே பாடி காட்டலாம்னு நினைக்கிறேன். மஞ்சள் நகரில் ஒரு விழா, மஞ்சள் நகரில் ஒரு விழா, மனதில் நின்றிடும் ஒரு உரை, மனதில் நின்றிடும் ஒரு உரை, தங்க தமிழோழிட இசைவாடிட நல்ல வளமோடு நடமாடி விசை தேடி இங்கே பேசினார் தென்றல் வீசினார், இங்கே பேசினார் தென்றல் வீசினார். பாடலிலே பல உண்டு, பாடலிலே பல உண்டு, தமிழ் ஒரு கல் கண்டு, கல் கண்டு, காவடி சிந்து கண்டு, கடகடவென எழுதியது மடமடவென மேடையில் வர பாடினார் சிந்து தேடினார், அவர் பாடினார் சிந்து தேடினார். நூலகம் சென்று நூல் பல கண்டு, கருத்துக்கள் கொண்டு இங்கே கந்தன் வந்தார் தமிழ் தந்தார், அவர் வந்தார் தமிழ் தந்தார். நன்றி. அன்பு நண்பர்களே, அடுத்து நம்ம பேசிக்கொண்டிருந்த 2 புத்தகங்களை பற்றி, புத்தக வெளியீட்டு விழாவிலே பொதுவாக புத்தகங்களை பற்றி பேசுவது மரபல்ல. ஏன்னா பெரும்பாலான நண்பர்கள் படித்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் நிச்சயமாக படித்திருக்க மாட்டீர்கள் என்று நினைத்துத்தான் அந்த உரையினை பேசிய 2 மாணவர்களும் பேசினார்கள். முதல் மாணவர் அந்த நிலாவும் நானும் கதையில் காமெடி அண்ட் தென் சில சின்ன சின்ன கதைகள், கால்பந்து, இது எல்லாத்தையும் மிகச்சிறப்பாக எடுத்து சொன்னார். 2வது மாணவர் மிக அருமையாக சொன்னார். ஆனால் அவர் புத்தகத்தை படித்து விட்டு சொல்லியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக அவர் ஒன்று சொன்னார் இல்லையா, இந்த இன்சிடெண்ட் நடந்தது ஜப்பானில் இல்லை, அது கொரியாவில். இவர் ஜப்பானில் போய் சொன்னார்னா அந்த 2வது நடந்தது தான் நடக்கும் இல்லை. இதனால் நீங்கள் படிக்கும் பொழுது எந்த இடத்த நீங்கள் இடம் பார்த்து தானே பேசணும். நம்ம கொரியாவில் அந்த மாதிரி நடந்தது, அது ஒரு மிகச்சிறந்த ஒரு அனுபவம். ஆனால் அந்த புத்தகத்தில் இன்னொரு நிறைய பல சம்பவங்களை நம்ம குறிப்பிட்டிருந்தோம். அதையெல்லாம் தம்பி இன்னொரு புத்தக திருவிழாவில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது படிச்சுட்டு நிச்சயமாக சொல்லுவார். அந்த வகையில் நம்ம அந்த சமயத்தில் வாய்ப்பு இருந்தால் கேட்டு பலனடைவோம். அடுத்து இந்த நூல்கள் எழுதுவது எதற்காக என்கின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ கந்தசாமி சார் 2 நூல்கள், எனக்கு தெரிஞ்ச 2 நூல்கள் நான் படிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை ஜே கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த தத்துவ ஞானிகிட்ட கேட்டாங்க, எப்படி சார் நீங்கள் ஏன் எழுதுறீங்க, ஏன் தத்துவங்கள் பேசுகிறீங்க, எப்படி உங்களுக்கு ஞானம் பிறந்தது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொன்னாராம், ஒரு ரோஜா எப்படி மலர்ந்திருக்கிறது அப்படின்னு ரோஜாக்கிட்ட கேட்டிங்கன்னா அதனால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இயல்பாகவே நம்முடைய படைப்பாற்றலினை உயர்த்தி கொள்ள வேண்டும். படைப்பாற்றல் இயல்பாக வெளிப்படுகின்றது. அதை படைக்கின்ற படைப்பே ஒரு மகிழ்ச்சி தான். எழுதுவது ஒரு மகிழ்ச்சி. அந்த எழுத்தாளர் என்ன உணர்விலே எழுதுகின்றார் என்பதனை சரியான தளத்திலே சென்று படித்து அனுபவிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்கின்ற எண்ணத்தில் எழுதப்படுவதில்லை. ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு வாசகனுக்கும் ஒவ்வொரு வடிவத்தில் ஒவ்வொரு விஷயத்தை அவரிடத்திலே கொண்டு சேர்க்கின்றது. அந்த வகையில் ஜோசுவா டேனியல் அவர்களுக்கும் அதற்கு முன்பாக பேசிய இளவல் கல்லூரி மாணவர் மிகச்சிறப்பாக பேசிய இருவருக்குமே எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இந்த காலத்தில் புக்கை படிக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை தேவைப்படுது. அந்த பொறுமை நிறைய இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையோடு தான் இந்த கல்லூரிகளுக்கு நாம் வருகின்றோம். ஒன்று. 2வது கல்லூரி மாணவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வது மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். அடுத்த முறை வரும்பொழுது இங்கே இருக்கிற கால்பந்து அணி இருந்தது என்றால் அவர்களோட ஒரு கால்பந்து விளையாடுவதற்கு விருப்பப்படுகிறேன். கிரிக்கெட் விளையாடுவதனாலும் கிரிக்கெட்டை விளையாடுவதற்கு என்னுடைய விருப்பத்தினை கல்லூரியினுடைய உடற்பயிற்சி ஆசிரியர் என்ற ஒருவர் இருந்தார் என்றால் அவருக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
ஒரு ஒரு விளையாட்டாகட்டும், ஒரு படிப்பாகட்டும், ஒரு நூலை எழுதுவதாகட்டும், அல்லது கூட்டத்தை அட்டெண்ட் செய்வதாகட்டும், அந்த தருணத்திலே வாழ்ந்தால் அது தியானம். அந்த தருணத்திலே தான் படைப்பாற்றல் பிறக்கிறது. எவ்வளவு யோசித்தாலும் உங்களுக்கு படைப்பு, ஒரு கிரியேட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து யோசிப்பதனால் வருவதில்லை. டோன்ட் பிலீவ் எவ்ரி திங் யூ திங்க் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. ஜோசப் இங்வெயின் அப்படின்ற வியட்நாம் மாங்க் ஒரு துறவி எழுதியிருக்கார். நம்ம யோசிக்கிறது எல்லாம் நம்மளே நம்பக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ நான் யோசிக்காமல் வாழ்வது தான் வாழ்க்கை, அதற்காகவே ஜஸ்ட் ஃபீல் என்ற ஒரு புத்தகத்தையும் நான் எழுதியிருக்கின்றேன். அந்த ஜஸ்ட் ஃபீல் புத்தகத்தை வந்து மேல்மருவத்தூர் புத்தக திருவிழாவிலே வெளியிட்டோம். இந்த புத்தகங்களிலே நிறைய விரைவி காமெடி காணப்படுகிறது, சிரிப்பம்சங்கள் நிறைந்திருக்கிறது என்று 2 மாணவர்களுமே சொன்னார்கள். அந்த சிரிப்பு அனைத்துக்குமே சொந்தக்காரர் நமது ஈரோட்டை சேர்ந்த நாலேஜ் லேப் என்று ஒரு நாலேஜை வளர்க்கக்கூடிய ஒரு லேபை வைத்துவிட்டு, ஆனால் நகைச்சுவையை வளர்த்து கொண்டிருக்கின்ற நம் நண்பர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார் திரு அரவிந்த் அவர்கள். அவருடைய பெயரை வந்து அந்த புத்தகத்தில் எழுதும் பொழுது சரவெடி என்கின்ற பெயரிலே பயன்படுத்தினேன். மற்றும் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து மனதை லகுவாக வைத்து கொள்வதற்கு என்னுடைய பிரதரின்லா அசோக், அவர் பேர் வந்து கிஷோர் அப்படின்னு வச்சுருப்போம். நண்பர் கூட படித்த நண்பர்கள், இவர்களோடு வாழ்க்கை டி ஆனந்த் என்ற ஒரு இந்திய ஆட்சி பணி அதிகாரி, அப்புறம் திரு நந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள், அவர் வந்து அவரை பேரறிவு என்கின்ற பெயரில் பயன்படுத்தி இருப்பேன். கந்தசாமி சார் கூட என்னோடய புத்தகத்தில் உள்ள வந்தார், அவருக்கு ஒரு மாற்று பெயரை வைத்து. ஏனென்றால் புத்தகங்களிலே டாக்குமெண்டேஷன் என்று சொன்னார், இது மொத்தமும் ஃபிக்ஷன், கற்பனை மிக முக்கியமானது. நண்பர்களே, நீங்கள் படிப்பீர்கள், ஃபிசிக்ஸ் படிக்கிறோம், ஐசக் நியூட்டன் பிரின்சிபியா மேத்தமேட்டிக்கா எழுதினார், சார்லஸ் டார்வின் எழுதினார். அவங்கெல்லாம் எழுதிய புத்தகங்கள் வந்து அறிவியலுடைய புத்தகங்கள், உண்மைகளை சொல்லக்கூடியவை, ஃபேக்ட். ஆனால் கற்பனைகளை சொல்லக்கூடியனால் என்ன பலன்? இந்த நூலகத்திலே கற்பனைகள், ஷேக்ஸ்பியருடைய கற்பனைகள் இருக்கின்றன, மில்டனுடைய கற்பனைகள் இருக்கின்றன, பாரடைஸ் லாஸ்ட், பாரடைஸ் ரீகைன்டு, இப்படி கற்பனை அவர் சொன்ன அந்த பயண இலக்கியங்களிலே உண்மை எழுதப்படுகிறது. நிறைய திரு கந்தசாமி ஐயா அவர்கள் இவ்வளவு படித்து நிறைய புத்தகங்களை வந்து நம்ம இடத்துல புத்தக திருவிழா இந்த புத்தகத்தை வெளியிடும் போது பகிர்ந்து பேசி மகிழ்விப்பார் என்பதனை உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வரமாக அவருடைய உரையினை நான் கருதுகின்றேன். இந்த அவர் மணி சார் வந்து, சார் நீங்கள் வந்து 1 மணி நேரமாவது பேசணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சார் 1 மணி நேரம் பேசக்கூடிய பேச்சு வந்து அந்த இம்பேக்டை கொடுக்குறதில்ல. 10 நிமிடம் ஒரு கல்லூரியில், கிரசன்ட் இன்ஜினியரிங் கல்லூரியில் 10 நிமிடம் தான் பேசினேன். 10 நிமிடத்திற்கு பேசுவதென்றால் நான் கிட்டத்தட்ட 6 மாதம் தயாரிக்க வேண்டியிருக்கிறது. 1 மணி நேரம் பேசுவது என்றால் 6 நாட்களில் பேசிவிடலாம். ஸோ ஆக அந்த டென்ஸ் கிரியேட்டிவிட்டி வந்து அந்த தருணத்திலே வாழ்வதனால் தான் கிடைக்கின்றது. அந்த தருணத்திலே வாழ்வது என்பது தியானம் செய்வது என்கின்ற வகையில் வாழ்க்கையே தியானமாக ஆகிவிடுகின்றது. திருக்குறளை பற்றி அவர் சொன்னார். 2 புத்தகங்கள் படிக்க வேண்டுமானால் கான்ஸ்டியூஷன் ஒன்று, திருக்குறள் ஒன்று என்று. அந்த குறளிலே ஒரு குறளை அவர் கோட் பண்ணார், இன்னொரு குறள் நான் சொல்கின்றேன். சுடச்சுடரும் பொன்போல் ஒளிரும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு. ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அவர் சொன்னார், ஒரு கஷ்டம் வருகின்ற காலத்தில் எப்படி வந்து நம்ம காரியத்தை சிதையாமல் மேற்கொள்வது என்பதற்கு நிறைய ஐடியாவுக்கு வந்து நான் கொடுத்தேன் அப்படின்றதுக்கு அவர் சொன்னார், அது திருவள்ளுவர் கொடுத்த ஐடியா தான் உங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துருக்குறேன். அது சுடச்சுடரும் பொன்போல் ஒளிரும். ஒரு கஷ்டம் ஒருத்தர் நல்ல தவம் செய்கிறவருக்கு வந்தால் தங்கத்தை வந்து தீயில போட்டு எரிச்சோம்னா எப்படி தங்கம் பல பலன்னு மின்னுமோ, அது மாதிரி நம்முடைய மனசு வந்து தியானம் செய்து தயாராக வைத்திருந்தால் எந்த ஒரு கஷ்டம் வருகின்ற சமயத்திலே அது மின்னல் போல ஒளி வீசக்கூடிய மக்களாக நம்மால் வாழ முடியும். எனவே தியானம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் நியூட்டன் சொல்லாத விதி என்று எழுதியிருந்தேன். 4வது விதியாக இந்த 3 விதிகள் ஃபிசிக்ஸில் சொல்லிவிட்டார்கள். வாழ்க்கைக்கு ஒரு விதி இருக்கட்டும், அதை நியூட்டன் சொல்லாத விதி என்கின்ற தலைப்பில் ஞாபகப்படுத்தி வைப்போம் என்று எழுதி, ஒருவேளை அதை அந்த புத்தகத்துக்குள்ளே கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடும் என்பதற்காகத்தான் பின்னட்டையிலே அதை நியூட்டன் சொல்லாத விதி தியானம்தான் என்று சொல்லியிருந்தேன். இருந்தாலும் தம்பி ஜப்பான் பெண்களிடத்திலே எப்படி பேசுவது என்று விஷயத்தை நாம் சொல்லிவிட்டு எனக்கு அந்த வாய்ப்பினை கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். நேற்று பாரதியினுடைய பிறந்தநாள், இன்று பாரதியினுடைய ஒரு கவிதையோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்வதற்கு விருப்பப்படுகின்றேன். சரணடைவது மிக
ஒரு தோல்வியை குறிக்கும் என்று தான் சொல்வார்கள். சரணடைவதில் தான் வெற்றி அடங்கி இருக்கிறது. சரணடைவது போல ஒரு ஒப்பற்ற மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் எதுவுமில்லை. நீ செய்கின்ற காரியத்தை உன் மூலமாக செய்யப்படுகின்றது என்பதனை மட்டும் உணர்ந்து கொண்டாயானால் அந்த நியூட்டன் சொல்லாத விதி, அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட விதி உங்களுக்கு எளிதில் புரிவதற்கான வாய்ப்பாக இருக்கும். அவர் எழுதிய அகநக புத்தகத்திலே ஒரு பகுதியை சூஃபி வெண்பாக்களுக்காக அவர் படைத்திருப்பார். அப்பொழுது அவர் சொல்லியிருப்பார், நாகூர் ரூமி ஐயாவுடைய புத்தகத்திலிருந்து சூஃபி கருத்துக்களை எடுத்துக்கொண்டேன் என்று. சூஃபி கருத்துக்கள் நீங்கள் கடவுள், அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற விஷயத்தை நேரடியாக அற்புதமாக சின்ன சின்ன கதைகள் மூலமாகவும் பாடல் மூலமாகவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதை நண்பர் தொட்டு அதை புத்தகமாக மாட்டியிருக்கின்றார். இந்த புத்தகத்தை 2 புத்தகங்களை வெளியிடுகின்ற இந்த விழாவினிலே அகநக நீங்கள் படித்து மகிழ வேண்டும். அதை ஜோஸ்வா டேனியல் இடத்தில் கொடுத்திருக்கின்றார் என்கின்ற கூடுதல் தகவல், மகிழ்ச்சி தரக்கூடிய வேண்டுகோளை உங்களிடத்தில் வைத்து, நின்னை சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தே, பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென நின்னை சரணடைந்தே கண்ணம்மா, நின்னை சரணடைந்தே, மிடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில் குடிமை புகுந்தன கொன்றவை போக்கென்று நின்னை சரணடைந்தே கண்ணம்மா, நின்னை சரணடைந்தே. நல்லது தீயது நாம் அறியோம், நாம் அறியோம், நல்லது தீயது நாம் அறியோம், நாம் அறியோம், அன்னை நல்லவை நாட்டுக தீமையை ஓட்டுகவென நின்னை சரணடைந்தே கண்ணம்மா, நின்னை சரணடைந்தே. தன் செயல் எண்ணி தவிப்பது தீர்ந்திங்கு நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தே கண்ணம்மா, நின்னை சரணடைந்தே. துன்பமினி இல்லை சோர்வில்லை தோற்பில்லை, துன்பமினி இல்லை சோர்வில்லை தோற்பில்லை, அன்பு நெறியில் அறங்கள் வளர்த்திட நின்னை சரணடைந்தே கண்ணம்மா, நின்னை சரணடைந்தே. நன்றி, வணக்கம். உங்களின் ஏற்புரையை நாங்கள் புரிந்து ஏற்றுக்கொள்ளும் வகையில் உரையாற்றியும் அழகாய் பாடியும் எங்களுக்கு விளக்கிய டாக்டர் ரா ஆனந்தகுமார் ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். பைந்தூக்கார் செய்த உதவி நைன்தூக்கின் நன்மை கடலிலும் பெரிது என்பார் வள்ளுவர். அவ்வகையில் இவ்விழாவிற்கு நன்றியுரை நவிழ்ந்த வருமாறு நமது கல்லூரியின் தாய் தமிழ் துறை தலைவர், தமிழ் பேரவையின் துணைத் தலைவர் முனைவர் க. பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நூலை படி நூலை படை என்கின்ற சிந்தனையோடு இன்றைய நிகழ்வான மருத்துவர் இரா ஆனந்தகுமார் ஐயா அவர்களுடைய 2 நூல்கள் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய, அன்றாடம் திருக்குறள் நெறியை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நமது கல்லூரியினுடைய தலைவர் வி. ராஜமாணிக்கம் ஐயா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்கு சிறப்புரை நல்கியதோடு 2 நூல்களையும் வெளியிட்டு சிறப்பித்திருக்கக்கூடிய நமது மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால், நேற்றைய நிகழ்வில் பாரதி விழாவில் தோழர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நமது மாவட்டத்திற்கு கிடைத்த ஒரு வரம்தான் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் என்று குறிப்பிட்டார்கள். அப்படி வரமாகவும் உரமாகவும் திகழக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்
காபி வித் கலெக்டர் என்கின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு ஈரோடு மாவட்ட படைப்பாளர்களை அழைத்து ஒரு கலந்துரை ஆடினார். அப்பொழுது அவர் குறிப்பிட்டார், நூல்களை படைப்பது என்பது ஒவ்வொருவரும் ஏராளமான நூல்களை எழுதுகிறார்கள். அந்த நூல்களெல்லாம் பேசப்படுகின்றனவா என்றால் அது வினாக்குறியாக இருக்கின்றது. ஒரு நூலை படைக்கும் பொழுது ஒரு தேவதாசை போல, ஒரு திருக்குறளை போல எல்லோரும் பேசக்கூடிய, காலத்திற்கும் பேசக்கூடிய நூல்களாக படைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான கருத்தை நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வைத்தார்கள். அப்படிப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கருத்துக்கு ஏற்ப நம்முடைய ஆனந்தகுமார் ஐயா அவர்கள் படைத்திருக்கக்கூடிய 2 நூல்களும் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகின்றோம். அந்த சிறப்பாக இருக்கும் என்பதை நம்முடைய மாணவர்களுடைய பேச்சிலிருந்து நம்மால் அறிய முடிகின்றது, அவருடைய மதிப்புரையிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அப்படிப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். ஏற்புரை நிகழ்ச்சி சிறப்பித்திருக்கக்கூடிய நமது ஆனந்தகுமார் ஐயா அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விவேகானந்தர் அவர்கள் குறிப்பிட்டார், 100 மாணவர்களை கொடுங்கள் என்று குறிப்பிட்டார். அந்த 100 மாணவர்களில் இந்த 2 மாணவர்கள் அடங்குவார்கள் என்று நாம் உறுதியாக நம்பலாம். ஏனென்று சொன்னால், தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான போட்டிகளுக்கும் மாணவர்களை அனுப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் சுற்றறிக்கை அனுப்பும் பொழுது மாணவர்கள் பின்வாங்குவார்கள். ஆனால் இந்த 2 பேர் தான் முன்னே வருவார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மாணவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் குறிப்பிட்டதைப் போல மிகவும் சிறப்பான இடத்திற்கு வருவார்கள் என்று நம்புகின்றேன். அதேபோல் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய நமது கல்லூரியினுடைய பொறுப்பு முதல்வர் அவர்களுக்கும் கல்லூரியினுடைய இயக்குனர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்லூரியில் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு பாலமாகவும், ஓய்வு பெற்றுவிட்டாலும் தொடர்ந்து ஓய்வு பெறாமல் நட்போடு பழகி கொண்டிருக்கக்கூடிய மேனாள் பொருளாதாரத்துறையினுடைய பேராசிரியர் மணி ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தே தீர வேண்டும் என்று வந்திருந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய நமது அக்னி ஸ்டீல் நிறுவனத்தினுடைய மேலாளர் ஐயா தங்கவேல் ஐயா அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் அசோக் அவர்களுக்கும், தொழிலதிபர் அரவிந்த் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய ஆர்டிஸ்ட் அசோக் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சரி. இந்த நன்றி உரை முடிஞ்ச அப்புறமா நம்ம ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு கொடுக்கலான்னு பேசிகிட்டு இருந்தோம். இந்த நிலாவும் நானும் புத்தகத்தினுடைய அட்டைப்படத்தை வரைந்தவர், அழகாக ஆரம்பிக்கலாங்களா அப்படின்ற அட்டைப்படத்தையும் வரைந்தவர் ஆர்டிஸ்ட் அசோக். அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க ஜாயின்ட் ரெஜிஸ்ட்ரார் காஞ்சிபுரம் மற்றும் இந்த அசோக்கை பாராட்டி மாவட்ட ஆட்சியர் கைங்களால் இவருடைய இன்னொரு புத்தகத்துக்கும் இவர் அட்டைப்படம் வரைந்தார். மிகச்சிறந்த கூட்டுறவுத்துறையிலே அவர் ஒரு சொசைட்டி நடத்தி மிகச்சிறந்த படங்களை வரைந்து கொண்டிருக்கின்றார். வளர்கின்ற அவருக்கு வாழ்த்துக்கள், உதவி அவருக்கு நன்றி. இந்த நிகழ்வுக்கு தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றியை உரித்தாக்குவதோடு, குறிப்பாக தொழிலதிபர் அரவிந்த் ஐயா அவர்களுக்கும், ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர்கள் திருமதி ஆப்தா பேகம் அம்மையார் அவர்களுக்கும், திருமதி தனம் அம்மையார் அவர்களுக்கும், திரு நிக்கோலஸ் பிரகாஷ் அவர்களுக்கும், திரு திருநாவுக்கரசு அவர்களுக்கும், திருமதி சங்கீதா அவர்களுக்கும், திரு அரவிந்தன் அவர்களுக்கும், சென்னையிலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய உதவி பேராசிரியர் வனிதா மேடம் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக விளங்கிய நமது கல்லூரியினுடைய நூலகர் திருவருட்செல்வி மேடம் அவர்களுக்கும்,
மற்றும் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு செய்த கல்லூரியினுடைய தமிழ்துறை ஆய்வு மாணவர்கள் மற்றும் ஒளி அமைத்து கொடுத்த நண்பர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் குறிப்பிட்டதைப் போல கூட்டத்திலே ஒருவராக அமர்ந்திருக்கக்கூடிய பேரன்புமிக்க விபி குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நேரம் கருதி சுருக்கமாக எனது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். யாராவது பெயர் விடுபட்டிருந்தால் பொறுத்தல்களை கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. விழா இனிதே நிறைவு.